அங்கிருந்து நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஏகாந்த பூர்த்தியாக அருளோடு நிறைவு இருப்பது சந்திரனுடைய ஒளிதான். சந்திர ஒளியே உயிர்களுக்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. சந்திர ஒளி இல்லையே சித்திற்கு முனைப்படம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் சித்தர்கள். அந்த வழியில் பார்க்கிற போதும் இந்த பூரண நிலவு என்று சொல்லக்கூடிய இந்த நாள் சித்தர்களுக்கு உகந்த நாள். சித்ரா பௌர்ணமி என்று நாம் இதை அழைக்கின்றோம். இன்று இந்தியாவிலே புத்த கயாவிலே அருமையான அளவில் புத்த பூர்ணிமா என்று சொல்லி வடக்கே மிகவும் கொண்டாடுகின்றார்கள். புத்தர்களுடைய கொள்கைகள் சென்று பரவிய சீனம், கொரியா வரை உள்ள மக்கள் புத்த கோயில்களெல்லாம் இன்று மிகவும் விசேஷமாக தங்களுடைய வழிபாடுகளை செய்து கொண்டிருப்பார்கள். சித்தர்களுக்கு உகந்த நாள், இது அற்புதமான நாள். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று இன்று நாம் எல்லோரும் அந்த அருளுக்காக காத்திருக்கிறோம். பூர்த்தியாக நிறைந்திருக்கின்ற அந்த அருள் உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றட்டும். முதலில் எந்த நோயும் இருந்தால் அது போகட்டும். அடுத்தது பணக்கவலையோ மனக்கவலையோ இருந்தால் அது போகட்டும். உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஆன்மீக தேட்டமும் அந்த ஆன்மீகத்தில் உயர்ந்த ஒரு படிநிலையை பெறுவதற்கான அற்புத வாய்ப்பும் உங்களுக்கு இன்று கிடைக்கட்டும். அந்த வகையில் நாம் சில பயிற்சிகளையும் அதற்கான முயற்சிகளையும் இன்று பார்ப்போம். இன்றைக்கு என்ன பயிற்சி செய்தால் நல்லது, இன்றைக்கு என்ன பயிற்சி செய்தால் நல்லது, எதை நினைத்தால் நமது சங்கல்பங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று இருக்கக்கூடிய அந்த பயிற்சியை குறித்து நாம் நினைப்போம். பயிற்சிக்கு முன்பாக ஐயா சிலவற்றை கூற நான் விரும்புகின்றேன். நம்மை இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டது இந்த உடலாலும் உள்ளத்தாலும் உயிராலும் தான். ஸோ உடலை உள்ளம் தொடர்பு கொள்கிறது, மனம் தொடர்பு கொள்கிறது, இந்த இரண்டையும் மூச்சு தொடர்பு கொள்கிறது. அதனால மூச்சு தொடர்புகளால் தான் நாம் சிறப்பாக வாழ முடியும், வாழ்கிறோம். இந்த மூச்சு தொடர்பு அற்றால் அதை நாம் வேறு மாதிரியாக சொல்லுகிறோம். அந்த மூச்சை சீராக வைத்துக் கொள்வது எப்படி என்பதை குறித்து நிறைய சமயங்கள்ல ஐயா நான் இங்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இந்த மூச்சை சீராக வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் மூச்சில் அடைப்பு ஏற்பட்டுரும். மூக்கில் அடைப்பு ஏற்பட்டது என்றால் மூச்சு சரியா விட முடியாது, ஆயுளை குறைச்சிரும். அதிலும் சிறு குழந்தைகளுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அது மிகவும் துன்பத்தை கொடுக்கும். அதனால இந்த நாடி சுத்தியை ஐயா பிரதானமாக சொல்வதற்கு காரணம், இந்த நாடி சுத்தியை நீங்கள் தினந்தோறும் செய்து வர வேண்டும். சீனியர் மெம்பர்ஸ் என்ன செய்யறீங்க, நம்ம எத்தனை வருஷமா இதை நம்ம செஞ்சுட்டோம், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு விட்டுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யறது இல்லை. ரெண்டாவது வீட்டு வேலைகள், ஆபீஸ் வேலைகள் அந்த மாதிரி பளு அதிகமா இருக்கிறதுனால பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு முயற்சி எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு நான் வலியுறுத்தி சொல்ல போறது, இந்த நாடி சுத்தியா இருந்தால்தான் பூத சுத்தி என்று பஞ்சபூதங்கள் சுத்தி அடையும். பூத சுத்தி இல்லை என்று சொன்னால் நம்ம எப்பொழுது ஆன்மீகம் செய்தாலும் எத்தனை ஆன்மீக முயற்சிகள் எடுத்துக்கொண்டாலும் அதனால் பயனின்றி போயிடும். அதனால் இந்த பூத சுத்திக்கு நாத சுத்தி மிகவும் அவசியப்படுகிறது. நாதம் என்பது சத்தம் தான். ஆமா, அந்த சத்தத்தை நம்ம எப்படி வச்சிருக்கோம் பாருங்க, மனம் போல நம்ம வச்சிருக்கோம். கோபமா யாராவது பேசுனா பதிலுக்கு நம்ம கோபமா பேசுறோம், சிரிச்சு பேசுனா நம்ம சிரிச்சு பேசுறோம், ஒரு மாதிரி இறுக்கமா இருந்தாங்கன்னா நம்மளும் இறுக்கமா இருந்துக்கிறோம். ஆக இந்த மூடு என்று சொல்லக்கூடிய அவரவர் மனநிலைகளை பொறுத்து நாம் மனபாவனைக்கு தகுந்த மாதிரி நாம் இயல்புகள் மாறிவிடுகின்ற காரணத்தினால மூச்சும் மாறிவிடுகிறது. எப்போதும் ஒரே சீராக ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மூச்சை நம்ம சுத்திப்படுத்தணும். அதுக்காகத்தான் நம்ம அதை சொல்றோம். இந்த மூச்சை சுத்திப்படுத்துறதுனால ஆயுள் விருத்தியாகும், மனம் சீராகும், நல்ல திங்கிங் இருக்கும், மனோதிடம் வந்துடும், சித்த மனோசக்தி வாய்க்கும். அதனால நீங்க எவ்வளவுதான் சீனியர் மெம்பர்ஸா இருந்தாலுமே கூட இன்றைக்கு தொடங்குற குழந்தைய போலவே எப்படி பல்லுலகிறமோ குளிக்கிறோமோ அது போல ஒவ்வொரு நாளும் 2 வேளையாவது எழுந்தவுடன் அல்லது படுக்க போக முன்னாடி நிச்சயமா நாடி சுத்தி செய்துட்டே படுக்கணும். அந்த மாதிரி நீங்க நாடி சுத்தி செய்யறது அந்த டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க.
அதாவது இன்ஹேலிங் எக்ஸ்ஹேலிங் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த இன்ஹேல் எக்ஸ்ஹேல் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டையும் அதிகப்படுத்துங்க, வளப்படுத்துங்க, அதிகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் இதுவே நமக்கு வந்து சளி பிடிக்காம மூக்கடைக்காம இருக்கிறதுக்கு தாவோ சில்வாவா மூச்சை மாத்திக்கலாம். மூக்க சிந்துறதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட், நம்ம மூக்க சிந்திட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா நோய்களுமே நமக்கு விட்டு போயிடும். சளியே பிடிக்காத ஒரு நிலை நமக்கு வாய்ப்புது என்று சொன்னால் எந்த நோயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த நோய் பற்றினாலும் முதல்ல சளி தான் பிடிக்கும். அப்ப அந்த சளிப்பற்று இல்லாம நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் பற்றும் நம்மளை விட்டு சென்று விடும். அதற்காக இந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு பயன்படுது. ஆக வெறும் நாடி சுத்தி மட்டும் இல்லை, இந்த நாடி சுத்தி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து டூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ஒவ்வொரு இன்ஹேல் எக்ஸ்ஹேலையும் வந்துட்டு ஒரே அளவா ஆனா அதே சமயத்துல சீரா நெடிகளும் நாம் செய்து வந்தோம் என்று சொன்னால் அதுவே அது தன்னியல்புக்கு வந்துடும். அதனால நீண்ட மூச்சு எடுத்தலும் விடுத்தலும் ஒரே அளவான அளவிலும் அது இருக்கணும். டைம் பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அந்த 3 சைக்கிள் செய்யறதுக்கு எவ்வளவு டைம் இருக்குன்னு பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஒரு நேரம் வரும்போது இழுக்கவும் வேண்டாம் விடவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அப்ப இழுக்கவும் வேண்டாம் விடவும் வேண்டாம்னு ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வருது. ஆனா அந்த மாதிரி வர்ற நேரத்துல நீங்க உங்களை அறியாம இருக்கிறீங்க. அதுதான் உறக்கம். அந்த உறக்கத்துல நீங்க இழுக்கிறதும் இல்லை விடுறதும் இல்லை, இலையோடி கொண்டிருக்கும் அந்த மூச்சு. அது எப்படி சார் சொல்றீங்க? நாங்க கொரட்ட சத்தத்துல எங்களால தூங்கவே முடியல, நீங்க எப்படி சொல்றீங்க மூச்சு இந்த இலையோடி போயிடும், மூச்சு வர்றதும் போறதும் தெரியாம? இந்த கொரட்டை என்பது சரியான தூக்கமாகாது. அந்த மூச்சுல தடைபடுகிற காரணத்தினால், மூச்சு அடைப்புகள் இருக்கின்ற காரணத்தினால சதைகள் வளர்ந்திருக்கலாம், அல்லது ஏற்றத்தாழ்வான தலையணை முறைகளை வைத்திருக்கலாம், அல்லது அதை கவனிக்காமல் பழக்க தோஷமாகவே ஆரம்பத்துல சன்னமா இருக்கும், அப்புறம் போக போக அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் பக்கத்துலயே இப்படி தூங்க முடியாது அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லை சார், நான் எங்க வீட்டுக்காரருக்கு நல்ல கொட்டை விடுறாரு, இல்லைன்னா எங்க வீட்டுக்காரி நல்ல கொட்டை விடுறா, அப்ப கூட நான் தூங்கிட்டு தான் இருக்கேன் பக்கத்துல சொல்லக்கூடியவங்க, நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கு. ஏன்னா சமயத்துல அந்த சத்தம் இல்லை, தூக்கம் வராது. கொட்டை விடுற ஒரு ஆள் பக்கத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிம்மதியா இருக்காது, நமக்கு தூக்கம் வராது. அதனால எதுவுமே பழகி போயிடுச்சு அப்படிங்கிற போது அது நம்ம இயல்புக்கு வந்துருச்சு. ஆனா அந்த இயல்போட நம்ம இருக்கக்கூடாது, நேச்சரோட ஒண்டி போகணும். அதுக்கு இது உதவுது. அப்ப தாவோ சில்வால நீங்க என்ன செய்றீங்க? மூச்சை இழுத்துக்கிட்டே நிதானமா அப்பவும் இழுத்துக்கிட்டே மாறி மாறி எடுக்கணும். அதே மாதிரி விடும்போது மாறி மாறி கொண்டுகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆல்கலைன் அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய கார அமிலத்தன்மைகள் நம்ம உடம்புல குறைஞ்சிரும். அப்படி வரும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துடும், கோபதாபங்கள் குறைஞ்சிடும். குருதி ஓட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் சீராக இருந்தது என்று சொன்னால் எல்லாமே சீராகும். அதுக்கு இந்த நாடி சுத்தி மிகவும் முக்கியமாக பயன்படுது. மறக்காம நாடி சுத்திய அதனுடைய முழு இயல்புகளோட நீங்க செய்து கொண்டு வாங்க. நாடி சுத்தி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நாம வந்து தியானத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியா இருக்கிறதுனால இந்த நாள்ல ஏன் அவங்க அப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு கேட்டா, தன் உயிரை பிழைத்து மீண்டும் சக்தியை பெற்ற பிறகு அவர் வந்து புத்தகையாக்கப்படுகிறார். இமயமலையில கடும் தவத்திலே இருக்கிற போது ஒரு நாளைக்கு ஒரு தானா என்கின்ற அளவிலே சாப்பிட்டு கொண்டு வந்த அவர் ஒரு நேரத்தில் முடியாமல் போய்விடுகிறது. ஒரு 10 வயசு சிறுமி, ஒரு வாழை பெண் நதியிலிருந்து அவரை இழுத்து காப்பாற்றி அவருக்கு ஆட்டு பால் கொடுத்து பிழைக்க வைக்கிறார். அப்படி பிழைத்தவர் அந்த குழந்தை தன்னுடைய கிராமத்துக்கு எடுத்துட்டு போய் இவரை 1 மாசம் பாதிக்கிறாங்க. நல்ல உணவு கொடுத்து மீண்டும் நடக்கணும், எல்லா சக்தியும் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் நேரா கால் போன போக்கில் நடந்து வர்றாரு. அப்படி வரும்போது புத்தகையா பாரு. அது போதி மரம் என்று சொல்லக்கூடிய நம்ம அரச மரம் தான். இந்த மரத்தடியில 3 நாட்கள் இருக்கிறார். அந்த 3 நாட்களில் அவருக்கு சுத்தமாக தான் விழிப்புற்ற ஒரு நிலை என்று கண்ட நாள் இந்த நாள் புத்த பௌர்ணமியாக இருக்கிறது.
உங்களுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடியும் ஒரு நாளைக்கு பின்னாடியும் வந்து மிக முக்கியமான நாட்கள். இந்த நாட்களை விரதமாக நீங்கள் கை கொள்ள வேண்டும். அளவான சாப்பாடு அல்லது அரை சாப்பாடு குறையா இருக்கணும். ஏன்னா அப்வர்ட் புல்லிங் என்று சொல்லக்கூடிய மேல இழுக்கும், நம்மளுடைய புவியிருப்பு கீழே இழுக்குது இல்லையா, அதே மாதிரி செலஸ்டியல் பவர் வந்து நம்மள மேல இழுக்கும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கடல் கொந்தளிப்பு இருக்கும். இன்னைக்கு கூட பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க, கடல் கொந்தளிப்பு இருக்கும் தமிழகத்துல. ஆங்காங்கே வறட்சியும் காணப்படும் இதெல்லாம் சொல்லுகிறாங்க. மழையும் வரலாம் என்று சொல்லுகிறாங்க. இன்றைக்கு நாம் வேள்வியும் செய்ய இருக்கிறோம். இவைகள் எல்லாம் கருத்துல கொண்டுட்டு இந்த நாள் வந்து நமக்கு வந்து மேல் இழுவை இருக்கிற காரணத்தினால அதுக்குரிய தியானத்தை நீங்கள் செய்தால் நல்லது. அந்த வகையில இன்னைக்கு என்ன தியானம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஓம் சக்தி பராசக்தி. நம் உடம்பிலே ஒரு ரத்த அழுத்தமானது என்னதென்று சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அளந்து பாக்குறது ஒரு அந்த டெம்பரேச்சர் ப்ரெஷரை பார்த்துட்டாங்க சொல்றாங்க ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னு இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு. ஆனா அது வந்து ஒரு தெரியாம ஒரு சின்ன நரம்பு கட்டாயிச்சு வச்சுங்க, அதுல ஒரு சிரிஞ்சில நல்லா போர்ஸ்ஃபுல்லா நீங்க திதிக்கிறீங்கன்னா எப்படி அடிக்குமோ அது மாதிரி 1 மீட்டர் தூரத்துக்கு அந்த ரத்தம் பாயுது. இப்ப எவ்வளவு வேகமா நம்ம உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கோம்னு சொல்லி பாருங்க. கிட்டத்தட்ட 5 லிட்டர் ரத்தம் ஓடிட்டு இருக்காங்க ஒரே சமயத்துல. இது மாதிரி இந்த இருதயம் வந்து எத்தனையோ ஆண்டுகள் அது வந்து அந்த கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த இருதயம் பலப்படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய குருதி ஓட்டம் சீராகணும். அதுக்கு முதல் வேலை இந்த நாடு சுத்தியாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய கடைசி பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை நீங்கள் கருதி பார்த்தால் அது உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். மரணத்தை போக்கும், மாபெரும் சக்தியை ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். அதற்கான பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குருதி ஓட்டம் லைஃப் பாயிண்ட்ஸ், லைஃப் சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய 2 பகுதியாக நடுமத்தியமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 பகுதியாக லெப்ட் ரைட் என்று சொல்லுகிறதா இடங்களை பிங்களை என்று மூச்சு கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த சுழுமுனை என்கின்ற அளவிலே மூச்சு நடுவிலே ஓடுகின்ற காரணத்தினால நமக்கு எல்லாம் சித்தியாகுது, எல்லா நோயும் போகுது. அதனால இதை சீர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் ஏற்கனவே போன வகுப்புல நான் சொன்னது போல அந்த பயிற்சி இன்றைக்கு நீங்க அழுத்தமாக செய்யணும். அப்போ இடது பக்கம் வந்து ஆ என்கின்ற எழுத்திலும், வலது பக்கம் வந்து உ என்ற எழுத்திலும், நடுநாடி என்பது சவுண்ட் என்ற எழுத்திலும் கட்டுப்படுத்தும். அவ்வும் உவ்வும் சவ்வுமாக சித்திரைகள் இதை அறிந்து போட்டிருக்கின்றார்கள். இவை செலஸ்டியல் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்திலே இருந்து ஆற்றலை இழுத்து கொண்டு நமக்கு தரவல்லவையாக இருக்கிறது. நம் உடம்பிலே இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம், நம்ம உடம்புல என்னென்ன ஆற்றல் இருக்குது? நமக்கு மனசுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, உடம்புக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, அறிவுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, ஆனந்தத்துக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே ஆற்றல் இருக்குது. ஆற்றுப்படுத்துகின்ற கருவியாக இருப்பது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மேட்டர், எனர்ஜி என்று சொல்லக்கூடியதுதான் இருக்கு. இப்ப மேட்டர் என்கிறது சோர்சஸ், எனர்ஜிங்கிறது சக்தி. சக்தியும் சிவமுமாய் தாண்டவும் ஆடும் வாசி என்று இதெல்லாம் சித்தர்கள் சொல்கிறார். இந்த சக்தியும் சிவமும் நீங்க சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இடது பக்கம் சக்தி, வலது பக்கம் சிவம். எல்லா நடப்புக்கும் வலது பக்கம் காரணமாக இருக்கிறது. எல்லா தொடக்கத்துக்கும் சக்தி தருவதாக அகரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி வேலை செய்கிறது. அதனால உடம்ப ஒரு சூளம் மாதிரி 3 பாவனையாக நீங்க எடுத்துக்கணும். 3 பாவனையாக நீங்க எடுத்துக்கணும். இந்த சூளத்தினுடைய காம்பு பிரபஞ்சம் முழுதும் இருக்கிறதாக நினைச்சுக்கணும். எப்படி ஒரு தாமரை எந்த தடாகத்தில் இருந்தாலும் அந்த தண்ணீர் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த தண்டு இருக்கும். அப்புறமா அது மலர்ந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தண்ணீர்ல மிதந்து இருப்பது போல இருக்கும். சப்போஸ் 2 அடி தண்ணீர் குறையுதுன்னா அடுத்த நாள் அந்த 2 அடி தண்டும் குறைஞ்சிரும். அது 4 அடி வளர்ந்துருச்சுன்னு சொன்னா 4 அடி வளரணும்னு செய்யும். இப்போ குறையுதுன்னா கூட சுருண்டுக்கலாம்னு சொல்லலாம். வளர்றதுன்னு சொன்னா ஒரே நாள்ல 4 அடி வரைக்கும் அது வளருமா? வளருது. இப்போ பசுவின் கதையை பற்றி சொன்னாங்க. ஒரு பசுவுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டே வந்தாரு. என்ன சோதனை என்று கேட்டால், அப்படி கொடுக்குற அந்த விஷம் வந்து பால்ல வந்துருமா என்று சோதித்து பார்த்தாரு. ஒரு 6 மாசம் அந்த விஷத்தை கொடுத்துட்டே இருக்கிற போது அந்த பால்ல எந்த விதமான மாற்றம் வரலையா, அந்த சுத்தமான பால் தான் அது கொடுத்துட்டே இருந்ததா.
அப்ப எங்க போச்சு நம்ம கொடுத்த விஷமெல்லாம் எங்க போச்சு? இந்த ஆராய்ச்சி பண்ணுங்கிற போது அது கழுத்துல வச்சு, அந்த பசு தன் கழுத்துல வச்சு ஆழகால விஷத்தை உண்ணுகிற போது அன்னையார் சிவனுடைய கழுத்தை பிடித்தார், அங்கேயே அது நின்று விட்டது என்று சொல்லுவாரு. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய எல்லா விஷத்தன்மைகளும் உங்களுடைய கழுத்திலும் பிடிக்கப்படுகிறது. எண்ணத்தால் உண்டாகிற விஷம், உணவால் உண்டாகிற விஷம், எதிர்மறைகளால் உங்களை சுற்றி இருக்கிறவர்களால் வரக்கூடிய விஷத்தன்மைகள் கொண்ட வார்த்தைகள் அல்லது செயல்கள், இவைகள் எல்லாமே உங்களுடைய கழுத்து தான் அதை பிடிச்சிருக்கு. அதை பொதுவாக சொல்லுகிற போது நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் தைராய்டு என்று சொல்லி. அங்கே தைரக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு என்சைம் உற்பத்தி ஆகிறது. அந்த என்சைம் உற்பத்தி தான் நம்ம மனதில் எழக்கூடிய நச்சையும் நம் உணவிலே சாப்பிடக்கூடிய நச்சையும் அங்கே ஒரு மாற்று கொடுக்கிறது. இது சீர்படணும். இதனுடைய தொடர்பு பிட்யூட்டரி என்று சொல்லக்கூடிய அந்த நெற்றி பொட்டில் இருக்கிறது. இதற்கு சற்று கீழ் இறங்கி வந்தோம் என்று சொன்னால் ஸ்பிளின், பாங்க்ரியாஸ், கால் பிளாடர், லிவர், புப்புசம், அதுக்கப்புறம் சிறுகுடலும் பெருகுடலும் இருக்க. அதுக்கும் கீழே நீங்க வந்தீங்கன்னா மிடில்ல கிட்னி ரெண்டு இருக்கு. இந்த கிட்னிக்கு மேல அட்ரீனலின் என்று சொல்லக்கூடிய ஒரு என்சைம் உற்பத்தி ஆகுது. இங்க விஷத்தெல்லாம் இங்க இறுக்கி வச்சிடுது. ஆனா உங்களுடைய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உங்களுடைய செயல் திறமையும் அந்த இருதயம் சுத்தமாக நல்லபடியாக வேலை செய்வதற்கும் இந்த அட்ரீனல் தான் வேலை செய்கிறது. திடீரென்று துள்ளி குதிக்கிறோங்களா, இவைகள் எல்லாம் அந்த சட்டென்று ஒரு உணர்வை கொடுத்து ஒரு அவேர்னஸ் கொடுத்து நம்மளை காப்பாற்றுவது அதுவாக இருக்கிறது. இத்தனையும் இப்போ ஐயா குறிப்பா பிட்யூட்ல இருந்து அந்த எல்லா சுரப்பிகளும் இருக்கக்கூடிய ஒரு வரிசையை சொல்லிட்டேன். இதெல்லாம் உயிர் தளங்களாக, உயிர் பாயிண்ட்களாக இருக்கு. இவைகள் மேம்படுவதற்காக இந்த இது நம்ம பயன்படுத்தணும். இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தணும். ஆ உ என்பது இடது பக்கத்தையும் வலது பக்கத்தையும் நடப்புக்கு கொண்டு வரக்கூடிய மாபெரும் சத்தமாக இருக்கிறது. இந்த சத்தம் கெட்டு போனாதாங்க சத்து கெட்டு போச்சு. வெறும் சக்தி கெட்டு போகல, சத்தம் கெட்டு போகுது, சக்தி கெட்டு போகுது. இது இரண்டையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து விட்டால் அந்த சக்தி அதிகமாகிவிடுகிறது. அதனால சூழக்குரிய வழி காட்டினார்கள். அப்ப நெற்றியில இருந்து ரெண்டு பாகமா பிரிஞ்சு நடுவுலையும் இருக்கு. இதை பொது ஊதுமுறையில ஐயான்னு சொல்றேன். நெற்றியில முதல்ல அதாவது நாசிக்கு வாரங்கள்ல இல்லைங்க, அப்புறம் இரண்டு கால்கள்லயே இரண்டு கைகள்ல கருவாய் எருவாய் ரெண்டுக்கும் இடையில சொல்றதுக்கு காரணம் வந்து பலப்படுத்துறதுக்காக. எப்படி நீங்க நாடி சுத்தி செய்றீங்களோ அதே மாதிரியே இந்த பொது ஊதுவரையும் நீங்க நிச்சயமா செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனா இவைகளுக்கெல்லாம் மேலான ஒரு பலனை தரக்கூடிய முறை இந்த மூச்சின் முறைதான். அப்படி பார்க்கிற போது இடது பக்கமாக இருக்கக்கூடிய உடம்பெல்லாம் ஒன்றாக நினைத்து கொண்டு குவாண்டம் அஸ் ஒன், குவாண்டம் பிசிக்ஸ். குவாண்டம்னா சிப்பம், கட்டி போட்டா எப்படி ஒண்ணா வந்துருதோ அது மாதிரி இந்த இடது பக்கம் முழுவதுமே காற்றை இழுப்பதாக நினைக்கணும். இப்ப நினைச்சோம்னா நம்ம கை வழியா இழுத்து பார்த்தோம், கால் வழியா இழுத்து பார்த்தோம், இப்படி எல்லாம் நம்ம பயிற்சி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடது பக்கம் முழுவதுமே நீங்கள் இழுத்து பார்க்கிறீங்க, இந்த காற்றை இழுத்து பார்க்கிறீங்க. இந்த இடது பக்கம் முழுவதுமே இழுக்கக்கூடிய இந்த காற்றை நீங்க இந்த சத்தத்தோட சேர்த்து இழுக்க. இப்ப let us see whether it is vibrating or not. இப்ப அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சத்தத்தை நம்ம கொடுத்து பார்ப்போம். ஓ, அந்த சத்தத்தை சொல்லுங்க எல்லாரும். சத்தம் ஓ, ஒரு 3 தடவை சொல்லுங்க. இப்ப ஆ என்ற எழுத்தை முன்னிலைப்படுத்தி உங்களுடைய இடது பாகமாக அர்த்த நாரீஸ்வரமாக இருக்கக்கூடிய நம்ம உடல் பகுதியை, லெப்ட் மெரிடியன் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் புள்ளிகளும் உயிர் தளங்களும் இருக்கக்கூடிய அந்த பகுதி வழியா அப்படி பார்க்கப்பட என்ன பார்த்தோமோ எல்லாத்துக்கும் கீழே பார்க்கிற போது சுரப்பிகள்ல அந்த கிட்னி என்று சொல்லக்கூடிய சுரப்பியில இடது பக்கம் இருக்கிற கிட்னி, அதுக்கப்புறம் அதுக்கு நேர மேல இருந்தீங்கன்னா பாங்க்ரியாஸ் இடது பக்கம் தான் இருக்கு, ஸ்பிளின் இடது பக்கம் தான் இருக்கு, அதுக்கு நேரம் நீங்க மேல போனீங்கன்னா இறப்பை இருக்கு, அந்த இடது பக்கம் உள்ள லங்ஸ் இருக்கு,
இந்த இருதயம் வந்து இடது பக்கம் தான் இருக்குது. அதுல சக்தி எங்க இருக்கு பார்த்தீங்களா? இடது பக்கம் இருக்கு. அதனால இடப்பக்கமாக இறைவன் சக்திக்கு இடம் கொடுத்தாரு என்று ஒரு சொல்லுகிறார். இப்ப அப்புறம் தோல் இருக்குது. நீங்க கழுத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி இருக்கிறது. இவை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பட்டாணி அளவே இருக்கக்கூடிய பிட்யூட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த கிளான்ஸ், அது பிட்டு ஊட்டுதான்பா. அதனால அப்படியே தமிழ்ல வச்சுக்கலாம், பிட்டு ஊற்றி. இதை எடுத்துட்டு வாடி அதை எடுத்து வாடின்னு அம்மா சொல்லும் போதே பேசுற மாதிரி இருக்குது. பிட்டு ஊற்றி, பிட்டு ஊட்டுதான் எல்லாத்துக்கும், அது பிட்டு ஊட்டுதான். ஆக இந்த பிட்டு ஊட்டுதல், அந்த பட்டாணிங்க எடுத்தீங்கன்னா 2 லோப் இருக்கு. அந்த பட்டாணி, அந்த பட்டாணி 2ஆ பிரிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒன்னா ஒட்டிட்டு ஒரு தோல்ல நமக்கு இருக்கும். இந்த 2 லோப் பட்டாணியும் அதே மாதிரிதான் இருக்குது, எல்லா பயிர்களும் அதே மாதிரிதான் இருக்கு. அது போல இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அப்ப அந்த இடது பக்கத்துல இருக்கிற லோப், பிட்யூட்டரியினுடைய இடது பக்கத்துல இருக்கிற லோப், அதே மாதிரி மூளை பகுதியுமே இடது வலதாக 2 இப்படிதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க பிரிச்சே எடுக்கலாம் தனித்தனியா, அந்த மூளை பகுதியே அப்படிதான் இருக்குது. ஆக இந்த இடது பக்கம் முழுசுமே இப்ப நினைச்சு பார்க்க முடியும், உங்களால நினைச்சு பார்க்க முடியும். இப்ப என்ன செய்யுங்க, நீங்க முதல்ல இந்த காற்றை மட்டும் இழுத்து பாருங்க. எதையுமே நினைச்சீங்கன்னா அதை இழுக்க முடியாது. இங்க உட்காந்துக்கிட்டு வீட்டை பத்தி நினைச்சீங்களோ அல்லது ஏதாவது ஒரு கவலை துன்பத்துக்கு நினைச்சீங்கன்னா இழுக்க முடியாது. ஆனா உங்க உடம்ப மட்டும் நினைச்சு இந்த இடது பக்கத்துல மட்டும்தான் காத்து போகுதுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அது உங்களால உடனே உணர முடியும். ஒரு 2-3 மூச்சு நீங்க விட்டு பாருங்க. விருந்தும் மருந்தும் 3 நாள். அது போல எந்த பயிற்சி கொடுத்தாலும் ஐயா 3க்கு மேல சொல்றது இல்லை. 4 சுற்றி கூட 3 சைக்கிள் செய்யுங்க, அதுக்கு மேல வேண்டாம். எது செஞ்சாலும் அதே மாதிரி. இப்போ 3 மூச்சு நிச்சயமா கண்டிப்பா விட்டுருப்பீங்க. உங்களுடைய அனுபவத்தை நான் பார்க்கணும். எப்படி ஐயா இருந்தது, இன்னும் விட்டுட்டு இருக்காரு? என்ன உணர்ந்தீங்க நீங்க? உணர முடிஞ்சதா? ஐயா சொன்னதை உணர முடிஞ்சதா? ஆமா இல்லைன்னு சொல்லுங்க, பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்லை. சச்சம் வந்தாலே நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், கலந்த விளையாடும். எனக்கு உண்டாச்சு இல்லைன்னு உண்டாகல, வரல, உணரல. ஐயா நீங்க சொல்லுங்க, எப்படி உணர்ந்தீங்க? உணர்வு தெரிஞ்சது உங்களுக்கு, ரைட். நீங்க சொல்லுங்க ஐயா. உணர முடிஞ்சதுங்கிறாங்க. எனக்கு முடிஞ்சதுங்கிற வார்த்தை வந்து பாசிட்டிவா இருக்கு, தலையை அசைக்கிறத பார்த்தா அது நெகட்டிவா இருக்கு, என்னன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க. வைப்ரேட் ஆகுது. நீங்களும் உணர்ந்தீங்க? கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. நீங்க எப்படி உணர்ந்திருப்பீங்க அல்லது உணராம இருக்கிறவங்க எப்படி உணர்றோம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். நான் நீங்க இந்த பகுதியில் நீங்க விட்டீங்கன்னா 3 மூச்சுக்கு பிறகு நீங்க விடுற மூச்செல்லாம் வந்துட்டு இடது நாசு வழியாகத்தான் சென்று கொண்டிருக்கும். ஏன்னா மண்மனம் எங்குண்டு வாசியும் அங்குண்டு. நீங்க கரெக்டா இடது பக்கத்தை மட்டுமே நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு பிரமாணம் வந்து இடது நாசியில போயிட்டு இருக்கோம். நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அவரவர்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி அந்த நாசியில் நடந்துருக்கு. சில பேருக்கு இடது பக்கம் ஓடிட்டு இருக்கலாம், சில பக்கம் வளர்ல ஓடிக்கலாம். இந்த பயிற்சியை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஆமா கரெக்டா நான் செய்யறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டன்டாவே ஒரு 3 மூச்சுக்கு பிறகு அது இடது நாசி வழியா தான் ஓடும். நீங்க எவ்வளவு நேரம் அந்த இடது பக்கத்தை நினைச்சு நீங்க அந்த பயிற்சி செய்யறீங்களோ அப்போது அந்த இடது துவாரத்தின் வழியாக நீங்கள் மூச்சு போவதும் பார்க்கலாம். உங்களுக்கு வலது பக்கம் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பயிற்சி நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, ஒரு 2-3 மூச்சுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய நாசியில இடது பக்கம் தான் ஓடுதுன்னு தெரிஞ்சா நீங்க கரெக்டா பயிற்சி செய்றீங்க. ரைட்? சக்தி. இப்போ சத்தத்தை அது எப்படி வாங்குது அதை நம்ம பார்க்கணும். இப்ப இந்த சத்தம் அதுக்குரிய சத்தம் ஆ என்று சொல்லக்கூடிய சத்தமாக இருக்குது. இப்ப நீங்க இந்த ஆங்கிற உச்சரிப்பை நம்ம சொல்லி மூச்சை பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப யாரும் அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சத்தத்தை மட்டுமே எடுங்க. ஒரு 2-3 மூச்சு விட்டுட்டு திருப்பி சத்தம் எடுங்க. திடீர்னு ஒரு ஆச்சரியத்துல நீங்க கத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப உங்களால உணர முடியும் அந்த பக்கம் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஒரு சின்ன உணர்வு சத்தம் மட்டும் வரும்போது உங்களுக்கு வந்திருக்கும்.
இந்த ஆங்கிற உணர்வு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு. ஏதாவது ஒரு ஆபத்து என்று சொன்னால் நாம் அப்படித்தான் நம்ம கத்துறோம். கோபம் வந்தா ஆகும்னு கத்துவோம். சொல்லுவாங்க, இன்னும் அவர் ஆகும்னு கத்திட்டு கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெறுமனே ஒரு தொடக்கத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாங்க உட்கார். இந்த அகரம் என்பது ஒரு அற்புதமாக இருக்குது. ஊர்களுக்கு கூட பேர் வச்சிருக்காங்க. இதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுட்டு உட்காருங்க. அகரம் தென்னு நம்ம ஊருக்கே பக்கத்திலே இருக்கு. அப்ப அகரம் தென்னு இருந்தா அகரம் வடல் வேற இருக்குமா, வடக்கு இருக்குமா, வடக்கு அகரம் எங்க இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. தமிழகத்துல தான் நீங்க அதெல்லாம் பார்க்க முடியும். உணர்ந்தவங்க வச்சிருக்கனால வச்சிருக்காங்க. இப்போ நம்ம உடம்ப பத்தி பார்க்க போறோம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய அர்த்த நாரீஸ்வரமாக நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை பத்தி நான் ஐயா சொல்லிட்டு இருக்கேன். சித்த எனர்ஜி என்று இதை சித்தர்கள் சொன்னாங்க. அதனாலதான் அவங்களோட சித்தன்னு சொல்றேன். சித் என்பது the macro cosmic power of this universe. அது உங்க உடம்புல இடது பக்கத்துல ஒரு சத்தத்துக்குள்ள அடங்கிடுதுப்பா. ஒரு சத்தத்துக்குள்ள அடங்கிருக்கு. ஒரு நல்ல வாத்தியார்னா ஒரு அரட்டு போட்டாருன்னா போதும், அவ்வளவுதான். பசங்க எல்லாம் அப்படி காப்பு சுப்புன்னு அடங்கிடுவாங்கன்னு நம்மளாம் சின்ன பிள்ளைகளுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்கூல்ல இருக்கிறது. சில வாத்தியார்கள் என்ன சத்தம் போட்டாலும் அடங்க மாட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் கத்திக்கிட்டே தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சத்தத்துக்கு வலுவில்லாததாக இருக்கும். ஆமா, ஏ என்று சொல்லுவதும் ஆ என்று சொல்லுவதும் கிட்டத்தட்ட ஒரே பகுதியில் இருந்து நிகழ்கிறது. ஆமா, அதனால மொழி முதலாக வரக்கூடிய இந்த ஆ ஏ என்றும் வரும். என்றைக்கு அகரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய மொழிகளிலே ஏ என்று சொல்லி ஆரம்பித்தார்களோ அன்றைக்கே ஏ மாற்றிவிட்டது. ஏமாற்று என்ற சொல்லும் வந்துச்சு தமிழ். ஆங்கில சொல்ல நம்ம மொழியை நம்ம ஏன்னு தான் ஆரம்பிக்கிறோம். இன்னும் பல மொழிகள் வந்து உலகத்துல ஏன்னு ஆரம்பிக்குது. ஆனா தமிழ்ல நம்ம ஆ என்று ஆரம்பிக்கிறோம். தமிழ் சார்ந்த அத்தனை மொழிகளிலுமே செய்மொழிகள் எல்லாம் அகரத்துல தான் ஆரம்பிக்குது. இங்க இருந்து அப்படி ஜப்பான் வரைக்கும், இங்க இருந்து அப்படி சிரியா வரைக்கும் ஆளுங்க தான் ஆரம்பிக்குது. ஆமா, சிரியாவிலிருந்து ஜப்பான் வரைக்கும் ஆசியம் என்று சொல்லுவார்கள். தெற்காசியம், கிழக்காசியம், மேற்காசியம் எல்லாம் சொல்லுகிறார்கள். இது நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே நம்மோடு இருந்த தமிழ் பகுதிகள் நிகழலாம். ஆனால் அந்த ஆசியம் என்கிறது மட்டும் இது நிலைச்சிருக்கிறது. அதனால கிழக்காசிய நாடுகள், மேற்காசிய நாடுகள், ஆசிய நாடுகள் என்று சொல்றாங்க. மற்றதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அது போல இந்த லெமோரியா என்று இருந்த குமரி கண்டத்திலே இருந்த சித்தர்கள், அதாவது ப்ரீ வேதிக் பீரியட், அந்த ப்ரீ வேதிக் பீரியட்ல லெமோரியன் என்று இருந்த அந்த கண்டத்திலே இருந்த மக்கள் அந்த லெமோரியாவை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, லெமோரியா நாகரிகம் என்றே சொல்லுவார்கள். அந்த நாகரிகத்திலே சித்தர்கள் இதை வைத்துக் கொண்டாடினார். பூமியில மிக முக்கியமான 3 பிரளயங்களை பற்றி சொல்லுகிறார்கள். அந்த 3 பிரளயங்களும் 700 கோடி வருஷங்களுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கிறது. அப்படியானால் ஒரு லெமோரியா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இலக்கியத்திலே சொல்லுகிறது கடற்கோளால் நாம் அழியப்பட்டோம் என்று சொல்லுகிறது. அப்போ அந்த முதற் கடற்கோளில் பக்ருலி ஆறுடன் பன்மலை கொள்ள என்று நமது பாடல்கள் வருகின்றன. பக்ருலி என்ற ஒரு ஆறு இப்போது எப்படி நமது பிரம்மபுத்திரா கங்கை நதி இருக்கிறதோ அது போல பெரிய ஆறாக தெற்கு வடக்கிலிருந்து ஆரம்பித்து தெற்கு நோக்கி பூமியினுடைய இடைப்பாகத்திலே சென்று கொண்டிருந்திருக்கிறது. பன்மலைகள் இருந்ததாம். எப்படி இமயமலை இருக்கிறது, இந்திய சாத்பூரா இருக்கிறது, இப்படி நெடுகளும் பார்த்தால் கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்று தொடர்ந்து திட்டாக மலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல பன்மலைகள் இருந்தனவாம். அப்பளும் காலியா இருக்கு. அப்ப இந்த நாகரிகம் எப்போது தோன்றி இருக்கும் என்று நினைச்சுப்பாங்க. இந்த லெமோரியன் சிவிலைசேஷன் எப்போது ஆயிருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அப்போது இருந்த பயிற்சி இந்த பயிற்சி. இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குற பயிற்சி வந்து அப்போது இருந்த பயிற்சி. அதனால யாருமே சாகல. அப்போ சாகாத உள்ள எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஊருக்கு ஒரு வடகோடியில கொண்டு போய் உட்கார வச்சாங்க. வடக்கு இருத்தல் என்று வேற. அங்கே ஒரு தாளியில வச்சிருவாங்க. 6 அடி உயரம் இருந்த, நம் கண்ணுக்கு முன்னாடியே 6 அடி உயரம் ஆஜான பாகமாக இருந்த குமரித்தாய் எங்க ஆத்தா, கன்னியாகுமரி மா என்று அவர் சொல்லுவார்கள். நான் 3 முறை தரிசித்திருக்கிறேன். நான் பார்க்கிற போது ஒரு 7 வயசு குழந்தைக்கு என்ன உடம்பு இருக்குமோ அது மாதிரி இருந்தது. ஆனால் அவரை தரிசித்தவர்கள் ஆரம்பத்திலே அவரை அந்த கன்னியாகுமரியிலே தரிசித்தவர்கள்
ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியாக சந்திச்சிருக்கிறார். இவரே 100 ஆண்டுகள் தான் பிறந்து வளர்ந்த காட்மாண்டிலே இருந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், உயர்ந்த பீடபூமி, ஆன்மீகத்திலும் மிக உயர்ந்து இன்றும் விளங்குகிறது. டாவோயிசம் போன்ற மிக அற்புதமான வளர்ச்சி பரிமாணங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. பேசிக்கொண்டிருந்த என் போன்று பேசிக்கொண்டிருந்த ஒரு மகான் திடீரென்று நாங்கள் வேண்டுமானால் மறைந்து விடுவோம் என்று சொன்னார். வெட்ட வெளியில மறைஞ்சிருவோம். வெட்ட வெளியில மறைஞ்சவங்க யாரு? அருட்பெருஞ்சோதியாக போனவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வெட்ட வெளியில மறைஞ்சவங்க யாரு இருக்கா? பட்னத்தார் அப்படி மறைஞ்சார். அது போல அவர் சொல்லிக்கொண்டே இருந்தவர் மேடையில இருந்து சிறிது நேரம் மறைந்து விட்டார். அதுக்கப்புறம் திருப்பி பேசியிருக்கிறார். இந்த விஞ்ஞான பூர்வமாக வளர்கிறவர்கள் மேற்கத்திய நாடுகளில் மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு அன்னை அங்கிருந்து தன்னுடைய பெயர் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு அங்கே ஸ்பிரிச்சுவலிசத்திற்காக தனியாக யூனிவர்சிட்டிகள் இருக்கின்றன. அந்த யூனிவர்சிட்டியில படித்து அவர் எழுதினவர் இதை குறித்து எழுதுகிறார். நம்ம சொல்றது நான் சொல்ற விஷயத்தான் இருக்கிறார். என் கண் முன்னால் அவர் மறைந்து போனா பிறகு மீண்டும் அவர் வந்து உட்கார்ந்து பேசுவதை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குடில வச்சு மூடிட்டாங்க பட்டணத்தார. இந்த பிள்ளைகள் எல்லாம் கண்ணாமூச்சி விளையாண்டுச்சு. தாத்தா நீங்க ஓடி மறைஞ்சுக்கோங்க, நாங்க உங்களை தேடி வந்து பிடிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஓட வேண்டாம், நான் அந்த குடில வச்சு மூடிடுங்க, நான் உள்ள உட்காந்துக்கிறேன், அப்புறம் எடுத்து பாருங்க நான் மறைஞ்சிருக்கோம், நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிங்கன்னு. அது போலதான் அவர் அந்த குடில வச்சு மறைச்சிட்டாங்க. குடில் என்பது சிறு குட்டிகளை பாதுகாக்கக்கூடிய ஓலையால் வைந்த ஒரு சிறு குடிசை போன்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2 பேருக்கு ஒன்னா தூக்கி எடுக்க வச்சுன்னா ஒருத்தரை தூக்கி தலையில வச்சு சமந்து போயிடுவாங்க. உள்ள 2 பேர் படுத்துவங்களா, நல்ல காத்து அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் மழை பெய்ஞ்சாலும் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதற்குள்ள அவர் உட்கார்ந்து இருக்காரு. எடுத்து பார்த்தா அவர் இல்லை, காணும், எங்க போயிட்டாரு. தாத்தா நீங்க எங்க போனீங்கன்னு எல்லா இடமும் தேடுறாங்க. பார்த்தால் ஆகாயத்துல இருந்து அப்படி இறங்கி வந்து கொண்டிருக்காரு. அது போல 2 பேரை செய்திருக்கிறார். 3வது முறை லிங்கமாக மாறிவிட்டார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். இப்போ மாடனா இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் எழுதின ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இது ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக உண்மையில் நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அப்பேற்பட்ட ஒரு நாகரிகத்திலே இந்த மூச்சு பயிற்சிகளால் மட்டுமே ஸ்பிரிச்சுவலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையை அவர்கள் புகட்டி மனிதன் மரிப்பது என்பது ஒரு பொய் பிரச்சாரம். நாளடைவில் இவர்கள் இந்த மாதிரி இருந்த வித்துவினை எல்லாம் மறந்து விட்ட காரணத்தினாலே இப்போது டெத் இஸ் ஷோர் என்று எல்லோரும் பிரச்சனை கட்டுகிறார்கள். எது தோன்றினாலுமே அது எதுவாக இருந்தாலும் தோன்றியதெல்லாம் அழியும் என்று சொல்லுகிறார்கள். அழிவுக்கு உட்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இலக்கணமாகவே ஆகிவிட்டது. ஆனால் அந்த நாகரிகத்திலே இறப்பு என்பது தற்கொலைக்கு ஒப்பானது ஒன்றாக கருதப்பட்டது. அதனால் எல்லோரும் இறப்பற்ற ஒரு நிலைக்கு பாடுபட்டார்கள். அதனால் இரவா பெருநெறி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற நெறியை தமிழ் அன்றும் சரி இன்றும் சரி பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதில் நாம் எல்லோரும் அந்த இறப்பற்ற ஒரு நிலைக்கு போவதற்காக. இப்போ அந்த இடது பக்கத்துல நம்ம சுவாசத்தை இழுக்கிற போது இடது பக்கம் மட்டும்தான் வேலை செய்கிறது என்ற உணர்வு, the consciousness is most important. அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க காற்றை இடது பக்கம் தான் இழுக்கிறீங்கன்னா ஒரு 5 to 10 மூச்சுக்குள்ள இடது நோசி வெளியே தான் அந்த காத்து போகும். இப்ப அந்த ஆ என்ற அச்சரத்தையும் நீங்க சொல்லுறீங்க. நான் ஆ என்ற அச்சரத்தை சொல்லுகின்ற போது அந்த உச்சரிப்பு உங்களுக்கு காதிலே கேட்கிறது. ஆனால் இந்த ஆ என்பது நீங்க நினைத்து பார்த்து கொண்டே மூச்சு விட்டுருக்கணும். அப்போ உங்களுடைய உணர்வுக்குள் இந்த சரிபாதியாக இருக்கக்கூடிய உண்மை அற்புதமான அந்த சக்தியை நீங்கள் உணர்வீர்கள். அப்படி உணர்ந்த பிறகு எப்படி இதை வழிநடத்தலாம் என்று நாம் பார்ப்போம். நல்லா பாருங்க. இப்போ இந்த ஆங்கிற சத்தத்தை கொடுங்க. அது உங்களுக்கு இடது பாகத்துலதான் வருதுங்கிறது உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி ஒரு 2-3 சத்தத்தை நம்ம கொடுப்போம். அப்புறம் 2-3 மூச்சு விடுவோம். அப்புறம் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. அந்த இடது பக்கம் தான் உங்களுக்கு காற்று பருகிறது என்று நீங்கள் வைத்துக் கொண்டால், அப்படி உங்களால் பரிய செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த இடது பக்கத்தில் இருக்கிற அத்தனையும் சரியாயிடும். சப்போஸ் இடது பக்கத்தில் இருக்கிற ஒரு கிட்னி சுருங்கி போய்விட்டது என்று சொல்லி ஒரு ஸ்கேன் பார்த்து இன்றைக்கு ஒரு ரிப்போர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பயிற்சியை நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்த 48 நாளைக்குள்ள அந்த கிட்னி சுருங்கி போயிருந்த கிட்னி நல்ல விரிவடைந்து தன்னுடைய சுயரூபத்திற்கு வந்துடும். இப்ப இந்த இடது பக்கத்தில் இருக்கிற நாசி அடைச்சிருக்கு, மூக்கு அடைச்சிருக்கு, மூச்சு விடுறதுக்கு நம்ம திணறிட்டு இருக்கோம், ஒரு குழந்தை அப்படி இருக்கான் அல்லது ஒரு ஆள் அப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பயிற்சி செஞ்சீங்கன்னா எந்த ஆபரேஷன் எந்த விதமான இது இல்லாம உங்களுடைய உணர்வே அதை சரிப்படுத்திடும்.
எப்படி இருக்கு பாருங்க தாய். இட் இஸ் த கான்சியஸ்னஸ் that is attached to your body cells. The cell body is attached to the infinity. Infinite என்ன அர்த்தம்? Infinite நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? Infinite என்ன சார் அர்த்தம்? சொல்லுங்க. Infinite என்ன அர்த்தம்? முடிவில்லாதது. ஐயா நீங்க சொல்லுங்க. Infinite என்ன அர்த்தம்? ப்ரொஃபசர் நீங்க சொல்லுங்க. Immeasurable. Longer distance. ஐயா தாய் சொல்லுங்க. முடிவில்லாதது. பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க பாரு. நம்மள எங்க கேள்வி கட்டுவாங்க கொஞ்சம். திரும்பி பார்க்காதீங்கப்பா. உங்களை தான் கேட்கிறேன். முடிவில்லாததான். பினிட் என்று சொன்னால் அழியக்கூடியது என்று பொருள். இன்பினிட் என்று சொன்னால் அழியாதது என்பது பொருள். அதுதான் உண்மையான ஒரு அர்த்தம். நீங்க சொல்ற அர்த்தமும் இதுல இருக்கேன். ரியல் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அழிவற்றது, இறப்பற்றது என்றுதானே அர்த்தம். இரவா பெருநெறிக்குள்ள முதல் படிய முதல் கொடுக்கிறேன். ஒரு மாட்டை அடக்கணும்னா ஒரு மூக்குநாங்கயிறு. அந்த மூக்குநாங்கயிறுல மூக்குல போட்டு 2 பகுதியா கழுத்தோட சேர்ந்து ஒரு கயிறு தான் அங்க சேரும். ஸோ இடது பக்கம் ஒரு மாடு, வலது பக்கம் ஒரு மாடு இருக்கும். வண்டி இழுத்து போறான்னு சொன்னா இந்த 2 கயிறுகளை வச்சே அவர் அட்ஜஸ்ட் பண்ணுவார். திரும்புறது எப்படி, வேகமா போறது எப்படி, நிறுத்துறது எப்படி, எல்லாமே அந்த சூட்சம். இதே மாதிரிதான் இயற்கை உங்களுக்குள்ள இடங்களை பிங்களை சுடுமுனை என்று சூட்சமமாக வைத்திருக்கிறது. இதை பத்தி யாருமே கவலைப்படுறது. அது மாடர்ன் சயின்ஸ்ல நீங்க போயிட்டு இடங்களை பிங்களைலாம் வேற வேலையே இல்லைப்பா. இந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கப்பா. ஆமா, இதை இந்த மாதிரி கதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவும் தெரியுது இல்ல, சொல்றதும் இல்ல, கேட்டாலும் ஒழுங்கா. அதனால எந்த பயனுமே இல்லை. ஏதோ ஒரு அளவுக்கு பதஞ்சலி மூச்சை எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு பிராணாயாமம் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாதிரி தெரியுதுன்ட்டு. அதுலயும் ஒரு 4 மாசம் 5 மாசம் பிராணாயாமம் செஞ்சவங்க அதுக்கப்புறம் செய்ய மாட்டாங்க. 5 மாசம் செஞ்சீங்க, ஒரு பயனுமே இல்லைங்க. அன்னைக்கு எப்படி இருந்தாலும் அது மாதிரி தான் இன்னைக்கு இருக்கேன். ஒரு வாரமும் நான் படலை அப்படிங்கிற போது நமக்கு என்ன ஆகும்? நானும் 10 மாசத்துல உட்காருங்க நீங்க 10 மாதிரி வந்துடுவீங்க அப்படிலாம் சொன்னாங்க. உட்கார்ந்து நான் பார்த்தேன். வடக்க திரும்பிக்கோ, கிழக்க திரும்பிக்கோ, நெத்தியில வெளிச்சுட்ட பாரு, மந்திரத்தை சொல்லி என்னென்னதான் சொன்னாங்க. சொல்லிதான் பார்த்தேன். எந்த பயனுமே இல்லையே. ஒரு பலனையும் இல்லாம தான் செஞ்சிருக்கேன்னு என்ன ஆகும்? மெல்ல அதை விட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா இங்க நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இடது பக்கம் முழுதும் உங்களுடைய கண்ட்ரோல்ல வருதுன்னா அந்த இடது பக்கத்துல எந்த பாதிப்பு இருந்தாலும் சரியாயிடுங்க. அப்ப இந்த பயிற்சி நம்ம செய்யலாம்ல, விட்டுருவோமா? விடக்கூடாது இல்ல, நம்ம செஞ்சு பார்ப்போம். முதல்ல சத்தத்தை எடுத்துக்கிறோம். சத்தம் என்பது நாதம். இந்த பயிற்சி என்பது பிந்தம், அதாவது வெளிச்சம். Your genetic intelligence. What I am telling to you, this is not the intelligence which you have read about from the books. It has been taught by our teachers or it has been given by our forefathers. அப்படிங்கிறது இல்ல. It is the genetic intelligence. ஒன்னு சொன்னா அது ஒரு கூர்மையா நம்ம எடுத்துக்கணும். செஞ்சுதான் பார்ப்போமே அது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மணலாய் கயரை திரிக்க முடியும், அதாவது மணலை கொண்டு கயராக திரிக்க முடியும் அப்படின்னு குரு சொன்னார்னா முடியுமே, திரிக்கலாமே அப்படின்னு தான் சொன்னீங்க. என்னடா அவனுக்கு இருக்கேன், எங்கேயாவது மணலை கொண்டு போயிட்டு கயிறை திரிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது செய்ய முடியாது. அப்படிப்பட்ட கதை தான் இந்த கதை. அதாவது உங்களுடைய பாடி செல்ஸ் எல்லாம் மணல் போல இருக்கு. உங்க பாடி செல்ஸ் எல்லாம் தனித்தனியா மணல் போல இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு அது வேலை செய்யும்படியா அதனுடைய கருவாக்கம் இருக்கு. அதனால ஒரு நேரம் நினைக்கிற நினைவு இன்னொரு நேரம் இல்லை. Always your thought waves are going in such a way. எப்படி கடல் அலை போல அப்படி 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 வந்துட்டு நிலையாவே இருக்கிறதே இல்லை. அது இன்னைக்கு கொந்தளிப்பான நேரம். இன்னைக்கு புத்த பூர்ணிமா, சித்ரா பௌர்ணமி, கடல் அலைகள் ஜாஸ்தி இருக்கும். வருமோ வரலையும் பேப்பர்ல எச்சரிக்கையா போட்டுறாங்க. கடல் கொந்தளிப்பு இன்று அதிகமாக இருக்கும். வறட்சியாக இருந்தாலும் மழை பெய்யலாம் அப்படின்னு ஒரு அனுமானமா சொல்லிருக்கோம். பராசக்தி. இப்போ இந்த இடது பக்கம் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சுன்னா வலது சென்டரும் ஈஸியா போயிடும். அதனால இப்ப நம்ம அந்த பயிற்சி செய்யணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர்ல 2 பகுதி இருக்கு. ஆமா, ஆனா அதை எப்படி உபயோகப்படுத்துற பார்த்திருக்கீங்களா நீங்க? இந்த பக்கம் கட் பண்றதுக்கு கண்ட்ரோல் இந்த பக்கம் இருக்கு, அடுத்த சைட்ல இருக்கும், கீழே. இதை கட் பண்றது பவர் இங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு இருக்குது இயக்கணும் தான் இங்கே இருக்குது. நீங்க ஆப்போசிட்ல
அதனால your left side meridians are all being controlled by your right side lobe of your brain. அப்போ நீங்க இந்த இதை பாக்குற போது உள்ள இருந்து பார்த்து ஆனந்தப்பட்டு இருப்பாரு. ஆமா, இடது பக்கத்துலாம் போயிட்டு இருக்காங்க, என் பக்கத்துல இருக்கிற சக்தி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த பக்கம் பாக்குற போது உங்க பிரெயின் சென்டர் வந்து ஆப்போசிட்ல வேலை செய்யும். இந்த ரெண்டையும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா லெமோரியன் கண்டத்துக்கு போயிடுவீங்க. இறப்பில்லாத ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வழியை நான் ஐயா சொல்றேன். ரைட், செஞ்சு பார்ப்போம் இப்போ. ஓகே, முதல்ல ஸ்லோவா வந்து இந்த அகரத்தை மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முடியாதவங்க அணத்துறதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப காய்ச்சல் ஆயிடுச்சுன்னா அது கண்ணாடியாம அணைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அணத்தல்ல பாத்தீங்கன்னா அணத்துறாங்கன்னா இடது பக்கத்துல பாதிச்சுட்டு சரியாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். என்னால முடியல நாங்கன்னா வலது பக்கத்துல அவங்களுக்கு சரியாயிட்டுன்னு அர்த்தம். அப்படின்னாங்க நடுவுல சரியான அர்த்தம். நீங்களும் அப்படிதான், நம்ம எல்லாம் அப்படிதான் சின்ன பிள்ளைங்க அழுகிறது அப்படித்தானே அழுதோம். இடது பக்கமும் நம்ம நடத்தி இருக்க மாட்டோம், வலது பக்கமும் நடத்தி இருக்க மாட்டோம். அந்த சமயத்துல அவங்க எப்படி நடத்துவாங்க? நானுதான் அந்த சத்தம் வரும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அழுகிற சத்தத்தை அம்மா பார்த்துட்டு ஓடி வந்துருவா, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி என்று சித்தர்கள் சொல்லுகிற போதே ஐயா நான் கேள்வி எழுப்பினேன் தொப்பி தாத்தாட்ட. அட போன நீங்களும் உங்க சித்தர் இலக்கியமும் என்ன இது சட்டத்துல சதாசிவம் காட்டியா? சதாசிவம்னா என்னன்னு தெரியல, சத்தம்னா என்னன்னு தெரியல, எதை காட்டுதுன்னு யாரு கண்டுபிடிக்கிறது? சித்தத்தின் உள்ள சிவலிங்கம் காட்டியா? இந்த சிவலிங்கம்னாலே என்னன்னு தெரியல, கோயில் இருக்க லிங்கம் கல்லா தெரியுது. அப்ப நமக்குள்ள ஏதாவது ஒரு லிங்கம் இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு உருப்படியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இங்கு உண்மையிலேயே இந்த இங்கே என்று இருக்கக்கூடியது உங்களுடைய உடம்புக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்டெலிஜென்ஸ் தான். அதை பயன்படுத்தணும் நீங்க. ஆக இந்த என்ற சத்தத்தை அசபாவாக ஓசை இன்றி ஆனால் மூச்சில் வருவதாக அதை நீங்க நினைக்கணும். அதையே ஜெனட்டிக் இன்டெலிஜென்ஸ் ஐயா நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, the embryo is forming as a fetus, again the fetus is forming as a baby. இந்த 3 ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டு நம்ம எந்த விதமான சத்தமோ அல்லது எந்த விதமான அசைவோ இன்றி அன்னையின் வயிற்றில் இருக்கிற அந்த நீரின் அசைவில் மட்டும் அன்னையினுடைய அந்த பிளசண்டா என்று சொல்லக்கூடிய அந்த தொப்புள் கொடி உறவில் மட்டும்தான் சிறிது அசைவு இருந்தது. அசைவில்லாம தான் நம்ம வளர்ந்தோம். ஒரு 7 மாசம் ஆனவுடனே அப்படி மெல்ல சைட்ல உதவிவாரு, நான் இருக்கேம்மா இந்த 2 மாசத்துல வெளியே வந்துடுவேன். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கூப்பிடுவாங்க வீட்டுக்காரரை, கூப்பிட்டு பாருங்க உங்களுக்குள்ள வரைக்கும். அவனுக்கு அதை விட இந்த மாதிரி தானே சமைக்கிற மாதிரி சொல்ல மாட்டான். அவனுக்கு என்ன வேணும், எங்க அரும்புக்கு என்ன கொண்டு வர, அல்வா வாங்கிட்டு வருவா, பூ வாங்கிட்டு வருமா, அப்படி ஒரு கொஞ்சம் வர. ஆக அந்த குழந்தை தன்னுடைய வருகையை எப்போ முழு வளர்ச்சி அடைஞ்ச உடனே 7 மாசத்துல அந்த முழு வளர்ச்சி அடைந்த பிறகு தலையில அதுந்த உடனே மெல்ல மெல்ல அது லிம்ஸ்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப கூட நல்லா உணர்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னா அந்த காலத்துல 10 பிள்ளைகள் பெறுவாங்க. அதுல கேட்ட உடனே சொல்லிடுவாங்க, ஆமா முதல்ல இடத்துக்கு தான் எனக்கு வந்துச்சு நான் பார்த்தேன். இப்ப சொன்னா யாருமே அவங்களால எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேன். அந்த மாதிரி கேள்வியெல்லாம் அவங்க கேட்க, ஏன்னா அவங்க சமாச்சாரம் சரியா. அதனால் உங்களுடைய அந்த இடது பகுதியை முழுசுமாக இயக்க நீங்கள் அறிந்தால் வலதும் நடுவும் சரியா வந்துடும். அது வேகமெல்லாம் வைப்பாரு, டைம் எடுத்துக்க மாட்டேன் சரியா. இப்போ அந்த சத்தமா போட்டேன், வேகமா சொன்னேன், அதுக்கப்புறம் சந்தமா வந்துருச்சு, அதுக்கப்புறம் அசபாவ சத்தமே இல்லாம மூச்சுல வரணும் இருக்காங்க. இப்ப நம்ம அந்த மூச்சு பயிற்சி செய்யணும். நீங்க இருக்கிற காத்தெல்லாம் இடது பக்கமாகவே இழுக்கிறதாக நினைக்கணும். என்கின்ற ஒரு சத்தத்தை மௌனமாக உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள ஆத்மா ஓசையாக இருக்கணும். ஜெனட்டிக் சவுண்டாக கொடுங்க. கொட்டாய் விட சொல்லணும். அப்படி கொட்டாய் விட்டு தூக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் போக்குறதுக்கு சுறுசுறுப்பு கொடுக்குறோம். எல்லாரும் இடுப்புல கையை விடுங்க, ஒரு விசித்தி சுத்தியோ அல்லது கபால விதியோ பண்ணுங்க, சுறுசுறுன்னு ஆயிடுங்க.
இந்த பயிற்சி முடிஞ்ச கையோடவே முதுகு தண்டை நல்ல நேரா வச்சு, நான் சொல்றேன் நல்ல கிரவுண்ட் வச்சு இயல்பா ஒரு இறுக்கம் இல்லாம, மன இறுக்கம் இல்லாம இடது பக்கம் மட்டுமே மூச்சு போயிட்டு வந்திருக்கிறதாக சத்தத்தோட என்ற சத்தத்தோட நீங்க இத்தனை மூச்சு குறைஞ்சது 10 மூச்சாவது விட்டுருப்பீங்க. இத்தனை மூச்சுலையும் ஐயா சொன்னாரு ஆங்கிற சத்தத்துல இருங்க. ஆனா எப்படி விடுவேன்னு சொல்லலையே, என்னை இழுக்கத்தானா முடிஞ்சது, விட முடியலையே, அங்க தடுமாறுதே, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற என்ன வரணும் உங்களுக்கு. அப்பதான் இந்த பயிற்சினால பயன் இருக்கு, பயனே இல்லை. ஐயா சொல்லிட்டாரு, நாங்களாம் நல்லதான் முயற்சி செஞ்சோம், எல்லாம் தலையா ரைட்டா. அது என்ன கண்டீங்க நீங்க கரெக்டா நீங்க பயிற்சி செஞ்சதுனால ஆங்கிறது போகும், அதை நம்ம பார்க்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் திணறும், எப்படி அது கீழே வருது, கீழே வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால என்ன செய்யுங்க, அங்கே அது பேசா மந்திரம் என்று ஒரு மந்திரம் இருக்குது, இம். அதனால என்ன செய்யுங்க, இப்போ அடுத்த ஒரு 10 மூச்சு என்று நினையுங்கள், இம் என்று விடுங்கள். இப்ப ஒரு தடுமாற்றம் இல்லாம அந்த ஒரு பகுதியில மூச்சு போய் வந்ததை உங்களால உணர்ந்துக்க முடியும். நாம ரைட், எல்லாருக்குமே பெரும்பாலானவங்களுக்கு வந்திருக்கும் அந்த பயிற்சி, சரிங்களா? இப்ப என்று இழுத்தீர்கள், இம்முன்னு விட்டீங்க. இப்படித்தான் தமிழ் பிறந்தது. தமிழ் பிறந்ததால் அதுக்கு தமிழ் என்று பெயர். என்ன சொல்லுவீங்க, ஆமாம்பீங்களா இல்லைங்களா? தான் சொல்லுவீங்க, என்றுதான் சொல்லுவீங்க. தமிழுக்கு தான் பிறந்துச்சு. சொல்லிட்டீங்கன்னா இல்லைன்னு ஆகிடும், எனக்கு வரல, பயிற்சி செஞ்சுதான் ஆகணும். இப்போ இத எந்த விதமான முயற்சியும் இல்லாம நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 10 மூச்சு இடது பக்கம் செய்தது போலவே வலது பக்கம் என்று நினைத்து இம் என்று விட்டுவிடும். இப்ப ரெண்டும் ஆக்டிவேட் பாத்தீங்கன்னா, இந்த பயிற்சிக்குள்ளே உங்களுக்கு இடது பக்கம் மட்டும் சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். கரெக்டா செஞ்சிருந்தீங்கன்னா இடது பக்கம் மட்டும் ஒரு புது முழு சுறுசுறுப்பு இருக்கும். இந்த வலது பக்கம் ஏங்கிட்டு இருக்கும், எனக்கு ஏன் ஐயா இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, இந்த வலது பக்கமும் அதே மாதிரி பாதியா காற்று இழுக்கிற காற்றெல்லாம் அந்த வலது பக்கமும் இழுக்கிற மாதிரி நீங்க இழுக்கிறீங்க. இது வரைக்கும் உங்க இடது பக்கம் தான் மூச்சு போயிட்டு இருக்கோம். இந்த இதுல ஒரு 10 செஞ்சீங்கன்னா வலது பக்கம் மாறி இருக்கும், உங்களால் பார்த்து. இப்ப பண்ணுவோமா? சரி செய்யுங்க. என்ன செய்யணும், இம். நல்லது. ஒரு கண்கட்டி வித்தை போல இப்ப எல்லாத்துக்கும் மேக்சிமம் வலது பக்கத்துல மாறி இருக்கும். கரெக்டா நீங்க பண்ணுவீங்கன்னா அந்த வலது பக்கம் சர மாறி இருக்கும். ஆனா இடது பக்கம் முற்றிலுமா அடைச்சு போன மாதிரி ஒரு கேள்வி. ஆக உங்களுடைய மூச்சினாலேயே உங்களுடைய
லைஃப் பாயிண்ட்ஸ், லைஃப் மெரிடியன், லைஃப் சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிர் ஆதார சக்கரங்களை, உயிர் ஆதார வழிநடைகளை, உயிரின் போக்கை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். இது வந்தாதான் you can transmute yourself into any form. Otherwise, you are interested in uniform, go and spend it for your children. நீங்க ஆபீஸ் போனாலும் ஒரு யூனிஃபார்ம் வேணும், ஸ்கூல்ல போய் சேர்த்தாலும் ஒரு யூனிஃபார்ம். The various schools of thoughts, they are having various types of uniforms. நம்ம வெறும் யூனிஃபார்ம் மட்டும் தான் வச்சுக்கிட்டோம், ஆனா அந்த யூனிபிகேஷனை வச்சுக்கல. இடதுசாரி இடதுசாரியாவே இருக்குது, வலதுசாரி வலதுசாரியாவே. அதனால என்ன பயன் இல்லை. அப்போ இடது பக்கத்துல பாதிப்பு இருந்தது என்று சொன்னால் இந்த பயிற்சியை நீங்க செஞ்சு சரி பண்ணிக்கலாம். வலது பக்கம் பாதிச்சிருந்தது என்று சொன்னால் இந்த பயிற்சியை செஞ்சு நீங்க சரிப்படுத்திக்கலாம். ஆனா நமக்கு ரெண்டு பக்கமுமே நல்லா இருக்கணும், இரண்டு கண்களும் ஒன்னு போல நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சவுண்ட் இம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தினால் நடுநாடி சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் யுவர் பாடி உள்வாய். அப்படி வரும்போது இந்த அலுஃப்னஸ் இருக்கா, அதாவது என்று சொல்லுகிற போது நாம் அந்த பரியந்தம் என்ன நமக்கு உணர்த்தியது என்பது போல என்று சொல்லுகிற போது அந்த பரியந்தம் நமக்கு என்ன உணர்த்தியது என்பதை செய்ய வைக்கலாம். இந்த பரியந்தம் என்ற வார்த்தையை இப்போது நீங்கள் பொருள் புரிந்திருக்கிறீர்கள். பரி என்றால் காற்று, அந்தம் என்றால் அதனுடைய எடை, எல்லை, நடை, அதனுடைய உயர்வு, அதனுடைய பலன் என்று சொல்லும். சரிங்களா? இப்போ நான் இந்த சவுண்ட் என்கின்ற சத்தத்தை உள்ளிழுத்து இம் என்ற சத்தத்தை நம்ம வெளியிடுவோம். இப்ப எதை செய்யுங்க, ரொம்ப முக்கியம், முதுகு அந்த நேரம் வச்சுக்கோங்க. ஒரு 10 மூச்சுக்கு நீங்க போதும். எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாத்தீங்களா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? இந்த சௌக்கியம்ங்கிறது இங்க இருந்தாங்க வந்துச்சு. ஆமா, நம்ம எய்தர் ஆஃப் த சைடு வி ஆர் ஆல்வேஸ் பிரீத்திங். நீங்க வச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்த காற்று இடது பக்கமோ வலது பக்கமோ மாறி நடந்துட்டே இருக்கும். சௌக்கியமே இல்லைங்க. அது ஆழ்ந்த உறக்கத்தில் உங்களுக்கு சௌக்கியம் கிடைக்குது. அது நமக்கு தெரியாமையே நமக்கு கிடைக்குது. இந்த பயிற்சிகள் இல்லாமலேயே அது நமக்கு கிடைக்குது. 6 ஆள் உறக்கத்துல இருக்கா. இப்போ காலையில எந்திரிச்சோடனே எந்த கோட்டையும் எந்த மெயில எந்த இடத்த எப்படி பிடிக்கிறது தானே இருக்குது. பிள்ளைகளுக்கு கட்டி கொடுக்குறதா, புருஷனுக்கு கட்டி கொடுக்குறதா, நமக்கு என்ன செய்யறது அப்படின்தான் இரவெல்லாம் தூங்காம முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஞாபகம் வரும், ஆமா சுண்டலை ஊற போடணும்னு நினைச்சா மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பாதியில எந்திரிச்சுமே ஒரு சுண்டலை ஊற போட்டு வருவாங்க. அந்த நேரம் தான் ஞாபகம் வரும், மாவை கரைச்சி வச்சோம் உப்பு போட மறந்துட்டோமா இல்லையான்ட்டு. சில பேர் 2வது உப்பு போட்டு ஒரே உப்பாயிரம் வேற வேற கதையெல்லாம் சொல்லுவாங்க. இல்லைங்க நான் போட்ட மாதிரி நினைச்சிட்டு அம்மாவை போட்டாங்க, உங்களுக்கு எனக்கு தெரியல, அம்மா மேல போட்டுருவாங்க. ஏன்னா அம்மாட்ட போய் யாருக்கு குறையாம நீயா போட்ட போற உப்பு அப்படின்னு. ஆனா நிச்சயமா ஞாபகம் வரும், அந்த நேரத்துல ஞாபகம் வரும். அது விட்டக்குறை தொட்டக்குறை என்று சொல்லுவது இதுதான். ஆனா விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் பி அவேர், ஆல்வேஸ் யூ மஸ்ட் பி அவேர். அந்த அவேர்னஸ் எப்படி இருக்குன்னா ஃபயரிங் மாதிரி இருக்கணும். ஸோ இந்த சவுண்ட் பயிற்சி சௌக்கியத்தை நிச்சயமா கொடுக்கும். அற்புதமான பயிற்சி. இன்னைக்கு இந்த பயிற்சியால் தான் அவர் கண்டுகொண்டார், புத்தர் கண்டுகொண்டார். புத்தர் என்னத்தை கண்டுட்டார் சார்? வீட்டை விட்டே வெளியே போகாம அந்த பிள்ளைய வளர்த்துட்டு ஒரு நாள் தப்பி தவறி வீட்டை விட்டு ஒரு வெளியே போனார். போனவன்னு என்ன போய் பார்த்தாரு அவரு? என்ன பார்த்தாரு புத்தர் வெளியே போனவங்க? நான் எல்லா நேரம் வெளியே போனதுனால எதையுமே சரியா பார்க்கல, என்னையும் இப்படி உள்ளே போட்டு வச்சிருந்தாங்கன்னா நான் ஒரு நாளைக்கு வெளியே போனா நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். இப்ப நான் பிறந்ததுல இருந்து வெளியேதான் இருந்துட்டே இருக்கிறேன். இப்ப என்னை கேட்டா என்ன சார் பதில் சொல்றேன்னு சொல்றீங்களா? என்ன பார்த்தாரு அவரு?
ஓல்ட் ஏஜ் அப்ப அவருக்கு தெரிஞ்சது வயோதிகம் என்பது எப்படி இருக்கும், அல்லாம எப்படி இருக்கும் என்பதை நடக்க முடியலைங்க. கம்ப ஊனிட்டு வயதானவர்களும் நிறைய பேர் அவர் பார்க்கிறோம். அப்புறம் என்ன பார்த்தாரு, நோய் வாய்ப்பட்டு எழுந்திருக்க முடியாம படுத்துறவர்களை பார்க்கிறார். அப்புறம் என்ன பார்த்தாரு, ஃபைனலா அவர் டெத்தை பார்க்கிறாரு, கவலை துன்பங்களோட பிச்சை எடுக்கிறவரை பார்க்கிறார். ஆக உலகியல் என்பது மிகவும் கடுமையானது, துன்பமானது, துக்கமானது என்று பார்த்தார். அவ்வளவுதான், அவரால் தாங்க முடியல. நம்மளாம் என்ன செஞ்சிருப்போம், ஏன்டா வெளியே போனோம், இனிமே வெளியவே போக கூடாது, உள்ள ஒரு லேப்டாப் வச்சு ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டே இருக்கோம், ஒரு சினிமா இனிமா போட்டுருவோம், வெளியே போக கூடாது அப்படின்ட்டு. அங்கேயும் அவங்க சும்மா காட்டுறாங்க, இல்லாத கொள்ளாதே காட்டுறாங்க. ஒரு 10 முதல்ல வரும், இவரும் தண்ணிக்குள்ள இருப்பாரு. முதல்ல தண்ணிக்குள்ளேயே கிடந்து அது நீந்துறது எவ்வளவு ஃபாஸ்டா நீந்துடும், இவர் நீந்துறது அவர் நீந்துறத விட அதிகமா காட்டுறாங்க. ஆமா, திருப்பி திருப்பி இவரையும் பார்ப்பாங்க அவரையும் பார்ப்பாங்க. நமக்கு பதக்குவோம், எப்படாவது இது முதல்ல பிடிச்சிருக்கோம், பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா முதல்ல எங்கேயோ காட்டுவான், இவனை எங்க காட்டுவான், 2 சேர்த்து நம்ம படம் காட்டுவோம். இப்படி இந்த படத்தை பாக்குறதுலதான் நம்ம பொழுதுல புத்தர் அப்படியே பண்ணாரு, அப்படி பண்ணல. ஏன் இப்படி வருது? அப்போ நிறைய பேரை மீட்பு என்று இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். அப்போ கடைசியில் இறப்பு என்பது இருக்கிறது என்பதை உணர்ந்தார். இதற்கு இடையில் நோய் முதலிய துன்பங்கள் இருக்கின்றன என்பதை உணர்ந்தார். இதற்கு என்ன வடிகாலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் பார்க்கிற போது, the Lemurian Siddhas, what they have find out, the same thing he has find out. அதாவது மனித இனத்திற்கு வரக்கூடிய அழிவிற்கு காரணம் என்ன, தங்கடங்களுக்கு காரணம் என்ன, நோய்க்கு காரணம் என்ன, அதை ஏன் நாம் செய்யவில்லை என்று வருகிற போது வழி சொன்னார். ஆசையை அருமென்கால், ஆசையை அருமென்கால், ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமென்கால் என்று சித்தர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் அவர் முதல்ல சொன்னார். ஆசையை விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் லிபரேஷன் அப்படின்னு சொன்னார். என்ன போல ஆளுங்க, ஐயா அப்துல் கலாம் போல ஆளுங்கெல்லாம் ஆசைப்படுங்கன்னு சொல்றோம். ஏன் ஆசைப்படுங்கன்னு சொல்றோம்? நீங்க ஆசை இருக்கிற ஆசையே மோசமான ஆசையா இருக்கு. அந்த ஆசையை விட்டுட்டா என்ன செய்வீங்க? வேலைக்கு போய் யாரா கஷ்டப்படுவா? அம்மா அப்பா தான் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, பாத்தீங்களா? நம்ம கடனை உடனே வாங்கி எந்த செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம். எவ்வளவு நாளைக்கு விட முடியும்? அப்ப ஆசையை விட்டுட்டா எப்படி? அவர் சொன்ன ஆசை அளவுக்கு அதிகமான ஆசைப்படாதீங்க. வாட் இஸ் மோர் தென் ரிக்வயர்மெண்ட், அதை நெவர் திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லி. முதல்ல கொஞ்சம் பணம் வந்துச்சு, பையில வச்சு பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் பணம் வந்துச்சு, அதை கபோர்ட்ல அந்த அலமாரில வச்சு பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் பணம் வந்துச்சு, அதை பேங்க்ல வச்சு பார்த்தோம். பேங்க்ல பார்த்தா லாக்கர்லாம் விட்டுதான் இருக்குது. அப்புறம் பணம் வந்துச்சு, 10 லாக்கர் வச்சா கூட பத்தாதுன்னு சொல்லிட்டு கடைசியில பணம் வந்துச்சு, எவனும் பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு கண்டெய்னர் லாக்கர் வச்சு வித்த விட்டான். அதையும் பிடிச்சிருக்கான். அப்ப வச்சு என்ன பிரயோஜனம்? அதைத்தான் சொல்றாரு, அளவு கிடந்த ஆசை உங்களுக்கு வேண்டாம். அப்ப நம் கடமைக்காக நாம் உழைக்கணும், நம் தர்மம் செய்வதற்காக நாம் உழைக்கணும், நம் எதிர்காலத்தை குறித்து பாதுகாப்புக்காக நாம் உழைக்கணும், நமது ஆசைக்காகவும் நம்ம உழைக்கணும். இந்த 4 உழைப்பும் நமக்கு கட்டாயமா தேவை. கடமை என்பது அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போடணும், அவங்கள பத்திரமா வச்சுக்கணும், அது கடமை. இந்த கடமைக்காக நம்ம உழைக்கணும்ல. நம்ம ஆசைக்காக கட்டிய மனைவிக்கு அவங்களுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நாம் சம்பாதிச்சு கொடுக்கணும். ஒரு சேலை, துணிமணி, சாப்பாடு, விரும்புற மாதிரி குழந்தைகளுக்கு சாப்பாடு போறதுக்கு நாம் செய்து கொடுக்கிறோம். அது நம்முடைய கடமை, நம்முடைய தர்மம். நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வது. ஆமா, கட்டி கொடுத்துருப்போம், நல்லாதான் கட்டி கொடுத்துருப்போம், ஆசையா வளர்த்துருப்போம். போன இடத்துல அந்த குழந்தைகள் படுற சிரமமோ, அவன் படுத்துற பாடம் கடைசியில முடியாம இங்க வந்துருவோம்னு சொல்லி வந்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கிறது. கணவனை இழந்து, கணவனை பிரிந்து, கணவனை மறந்து, சூழ்நிலைகளை மறந்து நம்மிடம் வருகின்ற போது அதை நாம் தர்மமாக செய்யும். நம்ம உடன் பிறப்பு நாம் பார்க்காம யார்கிட்ட பார்ப்போம்? இன்னொருடமா சென்று பிச்சை அளிப்பார்கள், நாம் தானே செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வரணும்.
உங்க குழந்தைக்கு நீங்க வயிறார சாப்பாடு போட்டு நல்ல ட்ரெஸ் கொடுத்து நல்ல படிக்க வச்சாதான் எதிர்காலத்துல அப்பா அம்மாவை நல்லா பார்க்கணும் அப்படிங்கிற அந்த கடமை உணர்வு அவனுக்கு வரும். ஆக இந்த நாளுக்காகவும் நாம் பாடுபட்டு தான் அதுக்கும் ஆசையை எப்படி தவிர்க்க முடியும்? ஆசையை வச்சுமா தவிர்க்க முடியாது. ஆசைப்படுங்க, அளவோடு ஆசைப்படுங்க. எதையும் வச்சுக்கோங்க, அளவோடு வச்சு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இவைகள் எல்லாம் அளவு கடந்து போகாம பார்த்துக்கோங்க. நான் ஹைதராபாத் போறேன், அங்க ஒரு வீடு வாங்கிக்கிறேன். நான் இப்போ பெங்களூருக்கு வரேன், நான் அங்க ஒரு வீடு வாங்கிக்கிறேன். மதுரைக்கு போனா அங்க கூட வந்து வாங்கிக்கிறேன். அமெரிக்காவுக்கு போனா நிச்சயமா எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், நான் வாங்கிக்கிறேன். இன்றைய சூழ்நிலை இப்படி இருக்கு. இதையும் நான் பேராசை நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வசதி இருக்கு, வீணாக்காதீங்க, தானா பணம் செலவழிக்காதீங்க. அவர் அப்படி பண்ணிட்டாரு, நானும் அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு துபாய்க்கு போன அடுத்த நாளே வந்துட்டு இங்க 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை நீங்க வாங்கிட்டீங்கன்னா இஎம்எஸ் உங்களால் கட்ட முடியாது. அவன் 2 வருஷத்துல நீங்க அனுப்பிச்சுட்டான்னா வாங்கின வீட்டுல என்ன செய்ய முடியாது, இஎம்எஸும் கட்ட முடியாது. அதுக்கப்புறம் நம்ம என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு ராத்திரி போகணுமா தூக்கம்லாம் முடிச்சு கிடப்போம். ஆமா, ஐ எம் நாட் டிஸ்டர்பிங் யூ, ஐ எம் ஒன்லி டேக்கிங் திஸ் மச் அப்படின்னு உட்காந்துருப்பாரு அவரு. ஐயோ என் கணவன் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கெட்ட உலகத்துக்கு போக மாட்டாரு, இப்ப இத்தனை இருக்கே அப்படின்னு கேட்டா, மாசத்துக்கு 1,50,000 ரூபாய் நான் இஎம்எஸ் அது இது லோஸ்க்கு கட்டிட்டு இருக்கேன். நான் என்ன சம்பாதிக்கிறோம், அதுக்கு மேல நம்ம சம்பாதிக்கணும். எவ்வளவு மனசு நிம்மதி இல்லாம இருக்கேன். ஒன்னு ஏதாவது தொந்தரவு பண்றேன்னா ஒன்னும் பண்ணல, அதனால லீவ் வேண்டும். பாத்தீங்கன்னா அன்னைக்கு வெறும் ஒரு பெக்கு மட்டும் தான் இருந்தது. பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் வேற இருக்குது, அப்புறம் ஸ்டாக் வேற வைக்கிறாரு. 10வது குறைக்கு தெருவெல்லாம் டாஸ்மார்க் வேற வந்திருக்கு. எங்க போவாங்க? எப்படி இருக்கு அந்த வாழ்க்கை? அதனால அவர் ஆசை அறிஞர்கள் என்று சொல்லி பஞ்சசீலமாக அவர் சொன்ன அற்புதங்கள் இருந்தது. அந்த பஞ்சசீலங்கள் அவர் எடுத்துக்கொண்டாரு. இப்படித்தானே அவங்க செஞ்சாங்க, ஐயா மாதிரி சொல்லி கொடுத்தாங்களா யாராவது? நான் அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா நான் சொல்லல, அன்னை நம்மை வழிநடத்தும் அந்த ஆதிபராசக்தி தாய் தன் குழந்தைகளுக்கு, சித்தர்களுக்கு, நம்ம ஆதி சித்தன் என்று ஒருவரை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்து சொன்னால் அது ஆதி முதல் மனிதனாகத்தான் இருக்க முடியும். இந்த கிரேட்டஸ்ட் யோகினி சிவாயன்னு வச்சுக்கோங்க. அந்த சிவமும் சக்தியும் பார்வதியும் சேர்ந்து யாருக்கு சொல்லியிருப்பாங்க? கணபதி சித்தர், சுப்பிரமணிய சித்தர், அதுக்கப்புறம் நந்தியம் பெருமான், இப்படி வரிசையா 18 சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சித்தர்கள் எப்ப சொல்லி கொடுத்தாங்க? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? உண்மையை சொல்லிக் கொடுக்கிறோம், நன்மையை சொல்லிக் கொடுக்கிறோம். உங்களிடம் இருப்பதை வைத்துக் கொண்டே உங்களை பெறுவதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கிறோம். அப்ப அந்த சித்தர்களை நம்ம எப்படி போற்றணும், அந்த சித்த வழிகளை நம்ம எப்படி போற்றணும், இன்றைக்கு இருக்க இந்த நாளை நம்ம எப்படி போற்றணும். இந்த புத்த பூர்ணிமாவில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதம் இது. உங்களுடைய சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்க. யாரையும் படிச்சுதான் நீங்க ஆசைப்படாம இருக்கணும், கவலைப்படாம இருக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எந்த புத்தகம் வாயிலாகவோ அல்லது எந்த மகான்கள் வாயிலாகவோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்கள் வாயிலாகவே உங்களுக்குள்ள அந்த ஜெனட்டிக் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய உங்க பிறப்பு உரிமை அது. நீங்கள் எடுத்த இந்த பிறகு எவால்வேஷன்ல த டாப் மனிதனுடைய ஒரு உருவத்தினுடைய ஒரு முழு அடையாளம் என்பது இதுவரைக்கும் இந்த உலகம் எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள்ல எவால்வேஷன் ஆகி வந்ததனுடைய டாப்ல இருக்குது. அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இறப்பின்மையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்று என்றைக்கோ மறைந்து போன ஒன்றை இன்றைக்கு நான் உங்களுக்கு சத்தங்கத்திலே மாற்றேன். எவ்வளவு எளிமையான பயிற்சி. இனிமே நான் பேசுறது அதுதான் இல்லை. அதனால நீங்க என்ன செய்றீங்க? You take your inward journey. உங்களுக்குள்ளே நீங்க போங்க. அதனால இது ஒரு பயிற்சி எடுத்துக்கிற போது முதல்ல இடது பக்கம் ஒரு 10 மூச்சு விட்டு பாருங்க சத்தத்தோட, அப்புறம் வலது பக்கம் மூச்சு விட்டு பாருங்க, அப்புறம் சென்ட்ரல் நாடியில விட்டு பாருங்க. அதுக்கப்புறம் என்ஜாய் யுவர்செல்ஃப். நீங்க வேலை செய்யற போது எல்லாம் பண்ணிட்டே வந்திருக்காதீங்க. டிரைவிங் பண்ணிட்டு ஐயா பயிற்சி சொல்லியிருக்காரு, நல்லா ரோடு நல்லா தான் இருக்குது, ஒரு ஆட்டோல கிட்டோல போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கலாம், நம்ம வாட்டு போவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. whenever you are getting time, ஒரு காலையில ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம், அவ்வளவு இருந்தா போதும். இரவுல தூங்காம முடிச்சு கிடந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நேரத்துல பயிற்சி செய்யுங்க. அப்ப போதும் உங்களுக்கு. கொஞ்ச நேரம் செஞ்சா போதும். ஆமா, செல்போனை வச்சிருக்கீங்க, எல்லா நேரமா சார்ஜ் போட்டு இருக்கிறீங்க, ஒரு 100% சார்ஜ் ஆகிற வரைக்கும் போட்டிருக்கீங்க. அது வரைக்கும் தான் அது அந்த கனெக்ஷன் யூனியன்ல இருக்கு. அதுக்கப்புறம் எடுத்துட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. அது போல நமக்கு கிடைத்த இந்த அற்புதமான படையலாகிய இந்த ஹியூமன் வேல்யூவை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த ஹியூமன் வேல்யூ புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகங்களை தேடாமல் உங்களையே தேடுங்க, உங்களுக்குள்ளேயே தேடுங்க. ஒரு அருமையான இன்வர்ட் ஜேர்னி கொடுத்துருக்கேன், அப்புறம் இது ஒரு அவுட்வர்ட் ஜேர்னி தருவேன்.
அப்போ ஆல் பெர்வர்டர்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அவுட்வர்ட் ஜேர்னி நீங்க புரிஞ்சுக்கிற போது சகல கண்ட்ரோல் உங்களுக்குள்ள வந்துடும். என் நாணை அம்பலத்தே அப்படின்னு சொல்லுவார் ராமலிங்க சுவாமி சொல்லும்போது, என் நாணை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று அப்படிங்கிற அடுத்த டெக்னிக் கொடுக்குறது. முதல்ல ஒரு ரிஜிஸ்டர் பண்றாரு பாருங்க, என் நாணை என்னுடைய ஆணை கட்டுப்படுங்க. அடுத்தபடியாவே அந்த வழி கொடுக்குறாரு. என் நாணை அம்பலத்தே என்று சொல்லு, எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று என்று சொல்லு. எல்லாம் அல்லது உங்களுடைய இந்த இன்டெலெக்சுவல் பவர் தான். அந்த இன்டெலெக்சுவல் பவரை வச்சு நீங்க இந்த பயிற்சியை செய்யுங்க, இறைவனோட ஐக்கியமாகலாம். The self will definitely get union with the absolute self. அப்போ என்ன வேணும்? இது வரைக்கும் நீங்க தேடின ஆன்மீகம் உங்களுக்குள்ளே இருக்குங்கிறது உங்களை ஐயா புரிய வச்சிருக்கேன். இந்த பயிற்சி செய்யுங்க. இது இன்னைக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டா நினைச்சுக்கோங்க. இது வரைக்கும் சொல்லாத ஒரு பயிற்சி. இதை குறிப்பிட்டிருக்கலாம், இப்படி ஒரு பயிற்சி இருக்கிறது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இதுதான் பயிற்சி என்று இன்றுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 30 வருஷத்துல ஐயா 30 வருஷமா சத்சங்கம் நடத்திட்டு 30 வருஷத்துல இன்னைக்கு கிடைச்சிருக்கு. என்கிட்ட இன்றைக்கு புத்த பகவானை நினைத்தனால், எல்லா சித்தர்களை குறித்து நினைத்தனால், இந்த லெமோரியன் சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த லெமோரியன் வே ஆஃப் லைஃபை பற்றி நினைத்தனால், சரியா? நம்மளாம் பெருமைப்படணும். குமரி கண்டத்துல தப்பி படைச்சவங்க நம்ம. இந்திய பெரும் பாரத கண்டத்திலே நாம் அந்த அடிப்பகுதியிலே மிக ஒரு அமைதியான இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உலக நாகரீகத்துக்கெல்லாம் முந்திய ஒரு நாகரீகம், மொழி, இனம் எல்லாவற்றிலும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் மறவாமல் இதை நாம் பயிற்சி கொண்டு வந்தோம் என்று சொன்னால், இது உலக அளவு நம்ம எடுத்துக்கொண்டு சென்றால் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறாங்க. சிசு அதை வருமா? சிசுக்கள் தொந்தரப்படுத்தப்படுவார்களா? பெண்கள் காம பொருளாக பார்க்கப்படுவார்களா? எல்லாம் மறைந்து விடும். பெரும் ஞானம் உங்களுக்குள் வந்து கிரேட்டஸ்ட் சுதந்திரத்தா லிபரேஷன் வந்துடும். Wisdom will be poured inside you. அப்படி வரும்போது கெட்ட நடத்திட்டு போவோமா? நம்ம போவோம். நம்மளை பார்க்குற 1000 பேர் கெட்ட நடத்திட்டு போவோம். நீங்க தெருவில் நடந்து போனீங்கன்னா, ஒரு சித்தாத்மயோகி தெருவில் நடந்து போறாரு அப்படின்னு சொன்னா, அதை பார்த்த மாத்திரத்தில் அவருடைய கெட்ட எண்ணங்களும் எல்லாமே மாறி போயிடும். அப்படித்தான் ராமலிங்க சுவாமிகள் தெருவில் வந்தாங்கன்னா அப்படி எல்லாமே காத்துன்னு அடங்கி போயிடுமாங்க. அவர் போய் முடிகிற வரைக்கும் அந்த தெருவில் ஆக்டிவிட்டிஸ் கூட அப்படி இப்படி அப்பதான் வீரேந்திர பிரம்மச்சாரி போல ஒருத்தர் திண்ணையில உட்கார்ந்துருக்கார். போறவங்க நாய் போகிறது, பன்றி போகிறது, இத மாடு போகிறது, ஆடு போகிறதுன்னு சொல்லிட்டே இருந்தாராம். சுவாமிகள் அந்த தெருவுல போகும்போது கையெடுத்து கும்பிட்டுட்டே இருந்தாராம், பார்த்துட்டே இருந்தாராம். உத்தம மகான் போகுங்க அப்படின்னு சொன்னாராம். ஏற்கனவே சாமிகள் இவரை பத்தி ஊரெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஒரு இருக்கை உட்காந்துருக்கான், நிர்வாணமா உட்காந்துருக்கான், எங்கேயோ உட்காந்து போற வரவங்கலாம் பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சாமிகிட்ட. அப்ப அவர் என்ன நினைச்சாரு, இவங்களால அந்த கள்ளக்கிழமை கொண்டு எரிஞ்சிட்டு போறாங்க, அடிக்கடி ஒத்துட்டு போறாருன்னு சொல்லி பக்கத்துல வந்தாரு. வந்துட்டு சாமிகளை கும்பிட்டுட்டு அவர் என்ன பேசி பண்ணாரு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு மறைஞ்சார். இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ அது போல நீங்கள் உங்களுடைய தெருவில் நடந்து போனீங்க அப்படின்னு சொன்னீங்கனால அந்த அதிர்வலைகள், the microcosmic power which emits from your own body, அந்த அருள் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, மற்றவர்களையும் அது மாதிரி நினைக்கவும் எண்ணவும் முடியாத ஒரு வைப்ரேஷன் ஒரு பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். சரியா? ஓகே. வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்துக்கு தான் என்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. கண்ணை முற்றிலும் மூடிக்கிட்டு நீங்க தியானம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய விழிகள் விழித்துக் கொண்டிருக்கிறது, மனக்கண் விழித்துக் கொண்டிருக்கிறது. அதனால இருந்தாலும் அரை கண்ணை நீங்க திறந்து வச்சு செய்யறது நல்லது. அந்த கண்ணை லேசாக வச்சிருங்க. அதுக்கப்புறம் கை விரல்களை, கால் விரல்களை அப்புறம் மெல்ல அசைய கொடுத்து புருவம் கழுத்தெல்லாம் நல்லா எழுதிட்டு காதெல்லாம் இழுத்து கொடுத்து அப்புறம் ஒரு நிதானத்துக்கு போங்க. அப்புறம் பேசு. சரியா? லெட் அஸ் ஸ்டார்ட். முதல்ல இடது பக்கம் ஒரு 10 மூச்சு, வலது பக்கம் ஒரு 10 மூச்சு, நடுவில் ஒரு 10 மூச்சு, 30 மூச்சு வரைக்கும் டைம் கொடுக்கணும்.
பாதி உறக்கத்துல வந்திருக்கீங்க. தொண்டை வறண்டு போயிருக்கும், மிடறு விழுங்குவது போல ஒரு உணர்வு வந்திருக்கும். இதுக்கு அடுத்த பயிற்சி நீங்க செய்யணும்னா நாக்க மேல பல்லக்கில் வச்சுட்டு செய்யணும். இதே பயிற்சி தான் அமிர்தம் உண்ணுவதற்காகவும் உள்ள பயிற்சி தான் இது. இந்த பயிற்சியை நாளும் நீங்க பயின்றுவாங்க. இன்னைக்கு இந்த நாள் வந்து புத்தனுக்குரிய நாள் மட்டும் இல்லை, இவங்க எல்லாருக்குரிய நாள். நம்மகிட்டயும் போதிசத்துவம் இருக்கு. அந்த அரச மரத்தை தான் அவங்க போதிசத்துவம் என்று சொல்லுறாங்க. அது எப்போதும் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய. இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல அமைதியும் ஒரு புது தெம்பும் புத்துயிரும் வருகிறது என்று சொன்னால் இதை சுற்றி ஐயா வைத்திருக்கக்கூடிய அந்த இயற்கை எழில்தான். பொதுவாக ஒரு இடத்தை சிறப்பிப்பதற்கு அங்கு ஒரு தல விருட்சம் என்ற ஒரு விருட்சத்தை வைத்திருப்பார்கள். ஆனா ஐயா 10 விதமான விருட்சங்களை நான் உங்களை சுற்றி வச்சிருக்கேன். ஏன்னா இங்க வருகிறவர்கள் எல்லோரும் மகான்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. அந்த சக்தி நிரம்பி வருகிற போது இவர்கள் இதை வெளி உலகத்திற்கு எடுத்து சென்றார்கள் என்று சொன்னால் நாம் இருக்கிற இந்த உருண்டை பூமி உருண்டை முழுதுமே புண்ணியப்படும் என்பதற்காக 10 விதமான மரங்களை இங்க ஐயா வச்சிருக்காங்க. ஆள், அரசு, அத்தி, தென்னை, வாழை, கமுகு, மா இருக்கிறது, பலா இருந்தது இப்போது இல்லை, வேம்பு இருக்கிறது, நெல்லி இருக்கிறது. இப்படி இவையெல்லாம் தல விஷயங்களாக அதை சுற்றி இருக்கிறது. நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் உங்களுடைய நியாயமான அந்த சங்கல்பங்கள் எல்லாம் நிறைவேறும். எத்துன்பம் எந்நோயிலிருந்து வந்தாலும் அத்துன்பம் அந்நோய்களை நீக்குவதற்கான பயிற்சிகள் இங்கே இருக்கின்றது. அந்த பயிற்சிகள் உங்களிடமே இருக்கிறது. இப்ப கொடுத்திருக்கிற இந்த பயிற்சியே வந்துட்டு எல்லா நோய் துன்பங்களையும் போக்கிட்டே இருக்கும். எல்லா சுரப்பிகளும் சரியா வேலை செய்யுதுன்னா அப்புறம் மனிதனுக்கு என்ன இருக்கு? எல்லா சுரப்பியும் சரியா வேலை செய்யுதுன்னா எந்த நோய் இருக்க முடியும்? எந்த நோய் எல்லா சுரப்பிகளும் சரியா வேலை செய்யுது. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல செய்யாது. இப்ப நான் 10 மூச்சு சொன்னேன், இடது பக்கம் வலது பக்கம் நடுவுலன்னு சொல்லிட்டு ஒரு 30 மூச்சு நீங்க எடுத்துட்டீங்க. ஒரு 5 to 6 minutes ஆகலாம். இது நிதானமா செஞ்சீங்கன்னா ஒரு 10 minutes ஆகும். ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணி உட்கார்ந்து இந்த பயிற்சி நீங்க ஆரம்பிச்சு நீங்க செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதும். அவனுக்கு காலை மாலை ஒரு 10 minutes நீங்க செஞ்சீங்கன்னா போதும். ஒரு 30 நாளைக்குள்ளேயே நீங்க வந்து அமிர்தம் உண்ணக்கூடிய அளவு வந்துடும். அவசரப்படாதீங்க. ஐயா சொல்லியிருக்கிறாரு, அந்த சந்திராவுக்கு கிடைச்சிடும் இந்த பயிற்சி நம்ம செய்யறேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், நான் இன்னைக்கு பிடிக்கிறேன், இன்னைக்கு உட்கார போறேன்ப்பா, என்னை யாரும் எழுப்பாதீங்கன்னு சொல்லி வீட்டுல சொல்லிட்டு உட்காந்துறாதீங்க. சந்திராமுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா தான் நான் எழுந்திருப்பேன். நீங்க வைராக்கியசாலிகளாக இருக்கலாம். உங்களுடைய வைராக்கியத்தை எப்படி காட்டுங்கன்னு கேட்டீங்கன்னா நிரந்தரமாகவும் சரியாகவும் எல்லாரும் ஒப்புக்கொள்ற மாதிரி இருக்கு. சோம்பேறித்தனமா இருக்கலாம். எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறாருன்னு சொல்லிட்டு நீங்க மாதிரி தியானத்துல உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பப்பாய் ஓம் சக்தி பராசக்தி. இப்போ உங்க கேள்வி நேரம், கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். இந்த அனுபவத்தை பத்தி யார் உணர்ந்தீங்க, அதை பத்தி சொல்ல நினைச்சீங்கன்னு அனுபவத்தை சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி. So any question? முதல்ல இந்த சைடு 2 question, அப்புறம் இந்த சைடு 2 question. ஐயா ஆமா புரிஞ்சுக்கிற முடியலையா எப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த இடது பக்கம் முழுதுமே மொத்தமா நீங்க காற்றை இழுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடது பக்கம் நாசி வேலை செய்யும். அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உணர முடியாட்டாலும் கூட ஒரு 10 நாள் பயிற்சியில வந்துடும். ஆனா அந்த மூச்சு மாறுதுல இருந்து நீங்க சரியா செய்யறீங்கன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி வலது பக்கம் செய்யற போது உங்களுடைய வலது சுவாரம் மாறிடும். ஏன்னா ஒரே நேரத்துல ஒரு 20 நிமிஷம் 1 மணி நேரம் சில சமயம் மாறாமலேயே ஒரே பக்கத்துல இருக்கும். அப்படி இருக்கிறது வந்து உங்களுடைய அட்டுவில் நீங்க இந்த பயிற்சி செய்யும் போதே மாறுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை அறியாமலேயே உடல்ல ஒரு மாற்றம் வருதுன்னு தெரிஞ்சோம். அது போதும் இப்போதைக்கு, அப்புறம் உணர முடியாது. இப்ப எந்த நாசி ஓடுது? இடது பக்கமா ஓடிட்டு இருக்கு. சரி, நடுநாசி எப்படி ஓடும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துல அதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இந்த சவுண்ட் சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா இடது பக்கம் சொல்லும் போது இடது பக்கம் உணர்வு அதிகமா இருக்கும், வலது பக்கம் கம்மியா இருக்கும்.
அந்த இடது பக்கம் செய்யும்போது வலது பக்கம் பிரெயின் வந்து பிரைட்டா இருக்கும். அதே மாதிரி வைசஸா இருக்கும். நடுவில் நீங்க செய்யற போது என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்த பாடியுமே ஆக்டிவா இருக்கும். அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நடுநாடி தான் ஓடிட்டு இருக்கு. சரியா? நடுநாடியை முழுசு புரிஞ்சுக்கிற போது அது வேற மாதிரி இருக்கும். அந்த உண்டு இல்லை எனச்சொல் இடை, அது கடவுள் இருக்கிறார். நடுநாடியில வந்து கடவுள் இருக்கிறார். எல்லா ரிஜனரேஷனும் உங்க பாடியினுடைய அத்தனை இதுவும் சரியாகிறதுக்குள்ள நாடி அந்த நாடி. அதனால ஒரு 10 இப்படி ஒரு 10 அப்படி 10 நடுவில் நீங்க செய்துக்கிட்டே வாங்க. ஒரு நேரம் வரும்போது எல்லா நேரமும் நடுநாடியில் இருக்கலாம். அப்படி வரும்போது அது உங்களுக்கு சஞ்சாரமாக இருக்கும். அதாவது நித்திய நடையில் நீங்கள் வந்து சமாதியில் இருப்பீங்க. தீரேந்திர பிரம்மச்சாரி மாதிரி நீங்க இருப்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் வர வேண்டாம். ஏன்னா நம்மெல்லாம் இப்ப சம்சாரிகள் தான். அதனால வந்து வீட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும், கவலை துன்பம் நம்மளும் படணும். சிரிக்கிறப்ப நம்ம சிரிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, நம்ம வேற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா இந்த ஆள் சிரிக்கவே மாட்டேங்கிறான், எப்ப பாரு ஒரு சரியான உம்மண்ண முடிஞ்சா இருப்பாங்க. அதே மாதிரி கோவப்படும்போது நீங்க கோவமே படலைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு நம்ம எல்லாருமே நம்மளை எள்ளி நகையாடும். சரி கழுதைன்னு சொன்னா நம்ம போடி கழுதைன்னு சொன்னாதான் நமக்கு மதிப்பு இந்த உலகத்துல இருக்க மதிப்பு இல்லை. அதனால வந்து வயசு வருஷா இதை பாருங்க, இதையும் பாருங்க, நடுவில் வர்றதை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் பயிற்சியே. ரெண்டையும் உணர முடிஞ்சிருச்சுன்னா மூணாவது சொல்லலாம். மாத்தி மனதுக்கு பண்ண மாதிரி மனதுக்கா நீங்க பயிற்சி பண்ணி அதுவே மாறிக்கும் சார். இல்ல நீங்க நடுவுல அந்த பயிற்சியை நீங்க பண்ணீங்கன்னா இதுவும் போகாது அதுவும் போகாது, நடுவுல தான் போகும். அதை கண்டுபிடிக்கிறதா அந்த பயிற்சியே. நடுவுல வந்து இறப்பு இல்லை, இறப்பை பிறப்பை உண்டாக்கக்கூடிய காலத்தை இந்த மூச்சு தான் நடத்தி கொண்டிருக்கிறதே. ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு வீதம் பகலிரவாக அது நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம உடம்ப ரிஜெனரேட் பண்றக்கூடிய நேரத்துல, புதுப்பிக்கிற ஒரு நேரத்துல, இரவுல ஆழ்ந்த தூக்கத்துல உங்களுக்கு வந்து அந்த சோர்வெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பும், மறுநாள் காலையில எந்திரிச்சு எல்லா சக்தியும் மீண்டும் உங்களுக்கு வர்றதுக்கு காரணமா அது இருக்கிறது ஒண்ணு தூக்கத்துல உங்களுக்கு தெரியாது. நீங்க உறங்குற போது அது நமக்கு தெரியுது இல்லை. அதனாலதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம்னு கேட்டாரு பத்திரிகையார் கேட்கறது. அது முழிச்சிட்டு இருக்கணும், அதே நேரத்துல தூங்கணும் அப்படின்னா. நடந்துட்டு இருக்கணும், அதே சமயத்துல செத்து இருக்கணும். அதனால செத்து திரிவார் சித்தர்கள் என்று சொல்லுவாரு. செத்து திரிவார்கள் சித்தர்கள் என்று சொல்லுவாரு. ஆமா, ஒரு கண்ணத்தில் அரைந்தால் மறு கண்ணத்தில் அரை திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னா. அப்படி இல்லை, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தையும் காட்டி பக்கமா அடிச்சுட்டு போப்பா அப்படின்னு. அப்ப எங்க இருக்கோம் நம்ம? செத்து திரியுதுன்னா என்ன? அது வலிக்க கூடாது, அரைஞ்சவனுக்கு தான் வலிக்கணும், நமக்கு வலிக்க கூடாது. முன்விட்டு பின் பேசுவார்கள், புறம் பேசுவார்கள். ஏன்டா நீ என்னை பத்தி இப்படி சொன்னேன்னு சண்டைக்கு போய் நிற்போம். நம்ம 2 பேரும் சண்டை போடுவாங்க, மல்லிகை போலீஸ் ஸ்டேஷன் நிற்போம். ஆக வன்மம் வன்மத்தை கொடுக்கும். இவைகள் எல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பயிற்சியில நீங்க மேற்கொள்ளணும். ஏன் அதை மேற்கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை சுறுசுறுப்பா இல்லாம வச்சிருக்கு. அதனால எப்ப பாருங்க பகல்ல கொட்டாய் விடுறோம்னு ஏன் அப்படின்னா அவ்வளவு உடம்பு டயர்டா இருக்கணும். இன்றைக்குரிய சூழ்நிலைகள் அப்படி இருக்கு, வேலை வாய்ப்பும் அப்படியே இருக்கு. அதனால அந்த பகல்ல நமக்கு அடிக்கடி கொட்டாய் வருது. கொட்டாவி போல ஒரு 14 மூர்த்தங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அந்த 14 மூர்த்தங்களும் சீட்டு செஞ்சிடும் இன்னைக்கு கொடுத்துருக்கிற பயிற்சி. ஆமா, தும்மல், இருமல், விசர்க்கம், கோபம், தாபம், இது மாதிரி நம்மள அறியாத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம கண்ட்ரோலுக்கு வெளிப்பாடா இருக்கக்கூடியது இருக்குது உங்களுக்கு. விக்கல், இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. வான்னு சொன்னா வராது, நின்றுனா நிறுத்துறாரு. தும்மல், இருமல், கக்கல், கழிசல், இதுகள் எல்லாம். ஆமா, ஒரு விரட்டிச்சா நீங்க ஓடிதான் ஆகணும். என்ன ஐயா பெரிய சத்தம் பண்ணியிருக்காரு, ஒரு 5 நிமிஷம் அடைக்கி பார்ப்போம்னால நீங்க வச்சிருக்க முடியாது. ஐயா இருங்க, அது ஒரு நிமிஷம். அதை நீங்க வகுப்புலேயே நீங்களா அனுபவிச்சிருப்பீங்க. டீச்சரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ யாராவது ஒரு பிள்ளை எது சாப்பிட்டா அப்படின்றாங்க, யாருக்குமே தெரியாது, அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் ரகசியம். டீச்சர் நீ இடையிலே எரிஞ்சு போயிட்டு வந்தேடி என்னன்னு கேட்டா, இது உனக்கு வந்து உனக்கு தெரியும், நீ பேசாமன்றாங்க. அப்படியே நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து பல ரகசியங்கள் நமக்கு இருக்கு. இது மாதிரி 14 பத்தி சித்தர்கள் சொல்றாங்க.
அதை நீங்க என்னதான் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அத்தனை கண்ட்ரோலும் இந்த பயிற்சி நீங்க செஞ்சா உங்களால பண்ண. தும்மல், இருமல், வீக்கல். ஐயா ஒரு காலத்துல டிராமா சொல்லி கொடுக்குற சமயத்துல ஏய் நச்சுன்னு தும்மணும். எப்படிதாங்க தும்மல் வந்தாதானங்க தும்ப முடியும். இப்போ ஒரு நடிப்பு தான். இந்த நடிப்பு வரல நீங்க டைரக்டர் வந்து சொல்லி கொடுக்க முடியாது. உடனே அழுது கண்ணீர் வரணும். எனக்கு கிளிசரின் போட்டாதான் கண்ணீர் அப்படின்னு சொன்னா நீங்க சூப்பர் நடிகர் ஆக முடியாது. உலகமே ஒரு நாடக மேடையா இருந்துட்டு இருக்காரு. அந்த நடிப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை நம்ம இருக்கோம். அதனால ஐயா இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அங்க 2 கேள்வி முடிஞ்சிச்சப்ப இங்க கேளுங்கப்பா, அது வேற டைம் போகுது. சரி, திரைனா அப்புறம் 7 திரை போட்டிருக்காருல்ல நம்ம ராமலிங்க சுவாமிகள், அதுவா இருக்கலாமோ? திரைனா என்ன சார் சொல்லுங்க. எப்படி மறைக்கிற படம் தான் திரையா? கல்லுல புற வளர்ந்து சொல்ல திரை வளர்ந்துலாம் சொல்றாங்க இல்லையா? அதாவது முதுமை வருகின்ற போது தோலெல்லாம் சுருங்கிரும், மடிப்பு. அதுக்கு பேர் தான் திரை. திரைஞ்சிது, பால் திரைஞ்சிதுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி வயோதிகத்துல நம்ம உடம்பு வந்து இதெல்லாம் தொங்க ஆரம்பிச்சோம். இந்த சதைகள் எல்லாம் தொங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து சுருங்க ஆரம்பிச்சோம், மடிப்பு ஆரம்பிச்சோம். விசிறி மடிப்பு போல மடிப்பு ஆரம்பிச்சோம். அதான் வந்து திரைங்கிறது. நரைங்கிறது இது நரை, திரை. மூப்புங்கிறது வயசானது. ஆமா, அது 132வது 3வது வயசுல அவர் நின்றுட்டு இருக்காரு. எப்படி கம்பீரமா அப்படியே சோல்ஜர் மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்காரு. ஆமா, நம்மளாம் ஒரு 40 வயசு ஆனாலும் உட்காரும்போது தொப்புதான் உட்காருவோம், கண்ட்ரோலா உட்கார முடியாது. ஏன்னா சோபால பொத்துன்னு உட்காந்து பழகிட்டு அது உட்காரும் போது நச்சு போய் அப்படி உட்காந்துருவாங்க. எந்திரிக்கிற போது கொஞ்சம் சப்போர்ட் கூடப்படுதான் எந்திரிக்கணும், வீட்டுனால எந்திரிக்க முடியாது. அது காரணம் நம்மளுடைய இன்றைய பழக்க வழக்கம். நம்ம வந்து இயற்கையை விட்டு ஒரு வெகு தூரம் போயிட்டோம். இயற்கையை விட்டு ரொம்ப வெகு தூரம் போயிட்டோம். அதே மாதிரி தமிழ் சொற்கள் வந்து எல்லாமே ஆதாரபூர்வமானவை, அதிகாரபூர்வமானவை, ஒன்றுக்கு பல பொருள் படக்கூடியவை. இந்த பொருள் இதற்குத்தான் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியது. அதனால தமிழ் மட்டும் நீங்க வந்து அந்த பொருள் புரிஞ்சா போதும் உங்களுக்கு. அதனாலதான் சொல்லுவாரு, ஒரு தனி பாடல் இருக்கு, மொழித்திறத்தின் முட்டறுத்தால் ஆன்மீக கட்ட இருக்கலாம். அப்ப அந்த ஆன்மீக கட்டு எதுக்குள்ள இருக்குன்னு கேட்டீங்கன்னா வார்த்தைகளுக்குள்ளதான் இருக்கு. சௌக்கியமானு சொல்லும்போது தெரிஞ்சுதான் இப்ப இந்த சௌக்கியம் எங்க இருந்து வருது? யாருக்குமே சௌக்கியம் இல்லை. அதான் சொன்னார் அவரு, கருடா சௌக்கியமானு கேட்கிற போது இருக்கிற இடத்துல இருந்து கொண்டாலும் எல்லாம் சௌக்கியம் இல்லை. அது சும்மா பண்ணாரு. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, அங்க இருக்கிறது கேட்டுச்சான். நம்ம பாம்பு என்ன உணர்வு, பரசிவங்கிறது வந்து தலை உச்சி கிராவ். கருடா சௌக்கியமானா கருன்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய செல், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்லுடைய கரு மையம். டா என்று சொன்னால் வெளிச்சத்தை குறிக்கிறது, சூரியனை குறிக்கிறது, இன்டெலெக்சுவல் பவரை குறிக்கிறது. அப்போ உனக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ மனம், புத்தி, அவேர்னஸ், அதுக்கு தகுந்த மாதிரி நீ இருப்பப்பா அப்படிங்கிறது ஒரு பதிலா சொல்றாரு. பாட்டா சொல்லும் போது இப்படிதான் வரும். அதனாலதான் சித்தர்கள் அனுபவங்கள் எல்லாம் பாட்டா பாடிட்டாங்க. அது ஐயா இங்க ஆரம்பிக்கிற போது அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமா ஏகாந்த மூர்த்தியாகி ஏகாந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எதுன்னு கேட்கிறார். அப்ப எது இருக்க முடியும்? அங்க இங்க நாதபடி எங்க இருக்கக்கூடியது எதுவா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இந்த பிரபஞ்சத்தை முழுதும் எது நிறைச்சிட்டு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சிஜன் நிறைச்சிட்டு இருக்கா? காஸ்மிக் எனர்ஜி கொண்டு இருந்து காஸ்மிக் எனர்ஜியை சொல்லுங்களேன். படிச்சதுதான். ஆமா, நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் முழுவதும் டார்க்னஸ் என்று சொல்லக்கூடிய இருள் தான் மூடிக்கொண்டிருக்கிறது. 75 விழுக்காடு இருளாக இருக்கிறது.
பிரபஞ்சத்துல 75 விழுக்காடு வந்து இருளாக இருக்கிறது. That is darkness. இந்த டார்க் மேட்டர் என்று சொல்லி ஒரு 25 விழுக்காடு இருக்கு. இந்த டார்க் எனர்ஜியும் இந்த டார்க் மேட்டரும் ரெண்டு சேர்ந்துதான் பிரபஞ்சத்துல வந்துட்டு மற்ற பொருள்களாக மாறுது. ஒளிரும் ஒளிரா தன்மையுடையவர்களாக. 25 75 எவ்வளவு ஆச்சு தம்பி? 25 75 100 ஆயிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 விழுக்காடு தான் வந்து பிரபஞ்சத்துல நீங்க பார்க்கக்கூடிய இந்த அணுக்களாகவும் ஒளி நிறைந்ததாகவும் அண்டங்களாகவும் கோலங்களாகவும் இருப்பது இருக்கிறதாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்த வெளிச்சம் மட்டும் டார்க்னஸ் போல பல லட்சம் கோடி அதிகமான அளவு இந்த வெளிச்சம் இருக்கிறான். ஆனால் நீக்கமற இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருப்பது சத்தம் மட்டும்தான். அதனாலதான் ஓங்கார துள்ளொளி என்று சொன்னார். ஓங்கார துள்ளொளியை உற்றுணர்ந்து நீ மனமே ஆங்காரம் அச்சமற்றிரு என்று சித்தர்கள் சொல்கிறார். அதை நம்ம நினைச்சு வியாபகமாயிட்டாலே நம்ம வந்து ஆங்காரம் அச்சமெல்லாம் இருக்கிறோம். ஆக இந்த டார்க் எனர்ஜி, இந்த டார்க் மேட்டர், இத ரெண்டும் கூடி பிரபஞ்சத்தை உண்டாக்கியிருக்க. சத்தமும் வெளிச்சமாக அவை நிறைந்திருக்கின்றன. அப்ப பிரபஞ்சம் முழுதும் அணுவும் அண்டங்களும் நிறைஞ்சிருக்க. அப்படி இருக்குது 4% மட்டும்தான் இருக்கு. ஆனா மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா இருட்டும் அந்த டார்க் மேட்டர்ஸ் தான் இருக்கு. டார்க் மேட்டர் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லை, ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒளிர்வதில்லை. அது நம்ம பிடிச்சி மேல இருக்குது. இந்த 3/4 நம்மளை பிடிச்சி கீழே இழுக்குது. அதனால நம்ம பிடிச்சி மேல இழுக்கிறதும் இருக்கு, நம்மளை பிடிச்சி கீழே இழுக்கிறதும் இழுக்கிறது. சக்திகள் வந்து இப்ப நிலவுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த பூமியில இருக்கிறதுனாலதான் நம்ம உட்கார்ந்துருக்கோம், நின்றுட்டு இருக்கோம், நடக்கிறோம், எல்லாம் பண்றோம். அப்ப கூட நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியறது இல்லை. நம்ம கத்திட்டு இருக்கோம், உட்கார்றதுக்கும் நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் நம்ம கத்திட்டு இருக்கோம். ஆமா ரைட் சார், நம்ம கத்திட்டா இருக்கிறோம், நிக்கிறது உட்கார்றது நடக்கிறது. உண்மையிலே நம்ம அப்படிதான் கத்துட்டு இருக்கோம். முதல்ல கழுத்து நிக்கல, அம்மாவை தவிர வேற யாரும் தூக்க முடியாது. அப்படி யாராவது தூக்கினா அம்மா சொல்லுவேன், ஏ கழுத்து நிக்காத பிள்ளடா, குளத்துல விழுந்துற போது கழுத்து பிசைக்கிறோம், நல்லா பிடிச்சி தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சவங்க தான் அந்த கழுத்தோட சேர்த்து தூக்குவாங்க. 3 மாசத்துக்கு நம்ம அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் ஆகும். அப்புறம் போட்ட இடம் தான் உருளாது பெறலாது, குப்புற விழுறதுக்கே 3 மாசம் ஆயிடும். அப்ப குப்புற விழுறது தான் தெரியுது. அப்பதான் நீங்க பேலன்ஸ் பண்றீங்க. உள்ளவும் முடியும் நம்ம இந்த உலகத்துல அப்படின்னு. போட்டது போட்டபடிதான். கடைசியில ஒரு நேரம் வரும், போட்டபடி பெட் சோர்சஸ் எல்லாம் வந்துடும். அப்ப யாராவது பிறக்கி தான் விடணும், நர்சஸ் எல்லாம் வேணும். அதனாலதான் சொல்றேன், பிறக்கிறதுக்கும் நீங்க டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க, இறக்குறதுக்கும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க. அவர் மாதிரி அவர் சொன்னார், ஒரு நேரம், ஒரு நாள், ஒரு நட்சத்திரம் சொல்லி நான் அப்போது அடங்கி விடுவேன் என்று சொல்லி. அது எப்போ வருதுன்னு கேட்டாங்க. அடுத்த வருஷம் இந்த தேதி இந்த நாள் இந்த இதுல வருதுன்னு அவர் சொன்னாரு. அவரு இப்போ அடுத்த நாள் இருக்குது. அதுல ஒரு சீடர் கேட்கிறாரு, ஐயா இந்த ஆண்டு இந்த வருஷம் இந்த மாசங்கிறது நாளைக்கு வருது, இன்னும் 24 மணி நேரம் இருக்குது, உண்மையிலேயே நாளைக்கு நீங்க போயிருவீங்களான்னு கேட்கிறாரு. என்ன மாதிரி உட்காந்து ஒரு பேசிட்டு போற பார்த்து. அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும், கேள்வின்னு சொன்னான். நான்லாம் எங்க ஆசிரியர்கள்ட்ட போறபோது 10 கேள்வி, முதல் கேள்வி நம்ம கேள்வியா தான் இருக்கும். சண்டிகார்ல 14 செக்டர்ல நான் போய் உட்கார்ந்தாலே பார்த்துவாரு. அப்புறம் மதராசி போய் ஆயா ஆதித்தோ கொஸ்டின் ஆன்சர் will be there. எல்லாரும் கிறிஸ்தா இருக்காங்க. எங்க அம்மா நினைச்சிருப்பா நான் ஏஐ படிக்கிறதுக்காக ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டு படிக்க போறேன் அம்மா நினைச்சிருப்பா. வீட்டுல நான் 14 செகண்ட்ல போய் ஸ்கூல்ல போட்டுட்டு 10 செகண்ட்ல இது மாதிரி கேள்வி இருக்கும். ஐயா போய் உட்காந்துட்டாலே வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். எனக்கு பாப்பான்னு சொல்லிட்டு சந்தாஜி நல்லா ஆங்கிலத்தையே சொல்லுவார், நிறைய கிரந்தங்கள் சொல்லுவார். ஒரு மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்களாம் கேள்விகள்லாம் யோசனை பண்றீங்க. ஐயா என்ன கேள்வி கேட்டா நம்ம போட்டு மறைக்கிறாரு. சில பேர் கேள்வி கேட்கறதா கேள்வி கேட்கறா அது இருக்கிறாரு. There must be a courage within. ஒரு திறதான் வந்து இருக்கப்பா
ஏதாவது கேள்வி? கேள்வி கேட்டு மார்க் போட்டே உங்களை வந்து எந்த கேள்வியும் வாழ்க்கையில கேட்கக்கூடாது, காதலே வரக்கூடாது. தகுதி அடிப்படையில நம்புவது ரிஜிஸ்டர் பண்ண அடிப்படையில் நமக்கு சரி. நான் ரிஜிஸ்டர் பண்றது மட்டும் இருக்கீங்கனால அதனால கேள்வி வேண்டாம், பதில் வேண்டாம். இந்த அற்புதமான நாள்ல எந்த நோய் நொடியும் இல்லாமல் உங்களுடைய சத்தியமான சங்கல்பங்கள் எல்லாம் மிக அருமையான அளவு நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்ன அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி ஒரு சக்தி. அடுத்து வரக்கூடிய அந்த கலச விளக்கு வெயில் பூஜை எல்லோரும் கலந்து கொள்கின்றேன். பசியாரிக்கு செல்லலாம் தயாராக இருக்கிறது. ஒரு சக்தி பராசக்தி. மீண்டும் அடுத்த செல்ல